दासन स्वामी चिरंजीवत्यादि गुणार्णव यतीन्द्र प्रवणं वंदे रम्यजा मातरं मुनिं लक्ष्मीनाथ समारम्भां यामुनं सुधाचार्य पर्यन्तां वंदे गुरुपरंपरां या नित्यमुच्चतपदाम्बुजयुग्मरुग्मव्याभोगतस्तचितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं प्रपद्ये माता पिता मधुमयानामाद्यस्य गोडाविरामं तदङ्गिरियुगलं भामामि मूर्धना बोधं सरस्वती श्री भक्तिसार भक्तागिरिरेण परकाल इतीन्द्रं श्रीमत्पराङ्गसमने किल भुवनजन्मस्तेम भङ्गादिरे विविध भूतपुरादरक्षैक दीक्षे श्रुति शिरसि विधीप्ते ब्रह्मणि श्रीनिवासे भवतु मम परस्मिन् सेकुषी भक्तिरूपा पाराचर्यवचस्मृतामुपरिणुद्दुग्धाप्ति भक्त्योद्धृता संसाराग्निविदीवन व्यपगत प्राणात्मसञ्जीवनी पूर्वाचार्य सुरक्षितां बहुमतिव्याघात दूरस्थितां आनीतां निजाक्षरैः भौमापि तन्वन्द्यहम् तस्मै रामानुजार्याय मन परमयोगिने श्रुति स्मृति सुतारम அந்த ஸ்மரண சீசன இப்போ நம்ம இது மட்டும் பிரம்மத்தை முக்தன் போய் அடைகிறான் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அடைஞ்ச பிறகு அவன் நிலை என்ன அப்படிங்கிறத இது அடுத்தபடியா ஆராய்கிறது. அவனுக்கு 3 பேர் 3 விதமா சொல்றான். ஆனால் எல்லாம் வேத வாக்கியங்கள் தான். அங்கே போன உடனே முக்தரான உடனே அவனுக்கு வினைகள்லாம் நீங்கித்தானே போறாங்க. ஆகவே அவனுக்கு வினைகள்லாம் கிடையாது. அந்த அபகத பாத்மா வகைராக்கள் சொன்ன பாருங்க, இந்த 8 குணங்கள் வந்துடுறது. 8 குணங்களோட கூடியிருக்கான் அப்படின்னு ஒருத்தருடைய அபிப்பிராயம். இன்னொருத்தருடைய அபிப்பிராயம் அப்படிலாம் கிடையாது. வினைகள்லாம் போயிடுச்சுனாக்க ஞானம் மட்டுமே இருக்கு, திரும்ப ஞானம் மட்டுமா தான் இருக்கான், குணங்கள் ஏதாவது இன்னும் கிடையாது. அப்படி கொஞ்சம் அத்வைதத்தை ஒட்டின மாதிரி ஒரு கருத்து உண்டு. இன்னொருத்தர் சொல்ற அப்படிலாம் இல்லை, இவனுக்கு ஞானமும் இருக்கலாம், குணங்களும் இருக்கலாம், இதில் ஒன்றும் தப்பு இல்லையே அப்படிங்கிற 3க்கும் 3 உதாரணம் சொல்லிட்டு இருக்கார். அதாவது முந்தைய காலத்தில் பிரம்மத்தை அடைகிறான் என பார்த்தோம். தொடர்ந்து அப்படி அடைந்த ஆன்மாவின் நிலை என்ன என ஆராயப்படுகிறது. தன் மெய்நிலை பெறுகிறான் என்பதால் மெய்நிலை என்பது என்ன, மெய்நிலை என்ன அர்த்தம்? ஆன்மாவுக்கு உண்மையான நிலை ஞானம் ஆனந்தம். இந்த ஞானம் ஆனந்தம்ங்கிறது அர்த்தம் எப்படின்னாக்க அபகத பாப்மா விஜரோ விவர்த்தியோ விசோகா விஜிகித்சகா விபாசகா சத்தியகாம சத்தியசங்கல்பா. பிரம்மத்துக்கு 8 குணம் இருக்கு. அந்த 8 குணம் ஜீவாத்மாவுக்கு வருது. ஏன்னா பிரம்மத்தோட சேர்ந்து அவனுடைய இன்பங்களை தான் சேர்ந்து அனுபவிக்கிறான்னு பார்த்தோம். அப்படி இருக்கிறதுனால இதே மாதிரி குணமுடையவன இருக்கான். பாக மொத்தம் இவனுக்கு இங்கே இருக்கிற பாபம் இருந்தது, பசி தாகம் மூப்பு நரை திரை மூப்பு எல்லாம் இருந்தது. இதெல்லாம் போய் சத்தியகாமகா சத்தியசங்கல்பகா தன் விருப்பப்படி எதையும் செய்யக்கூடியதாகவும் தன் விருப்பங்கள் யாரும் நிறைவேறினாகவும் இருக்கான். அப்படிங்கிறது தான் ஏற்படுறது. அதுதான் முக்தி அப்படின்னு ஜெய்மினி சொல்றார். இன்னொருத்தர் அவுட்டோலோமி அப்படிங்கிற சொல்றாரு. என்னன்னாக்க அப்படி இல்லை, உப்பு கட்டி இருக்கு இல்லையா, உப்பு கட்டி மேலே தொட்டு பார்த்து டேஸ்ட் பண்ணாலும் உப்பாக தான் இருக்கும், நடுவில் எடுத்து டேஸ்ட் பார்த்து பார்த்தா உப்பாக தான் இருக்கும், கடைசியில் டேஸ்ட் பண்ணாலும் உப்பாக தான் இருக்கும். அதனால ஆத்மா ஞானம் உள்ளவன், எல்லா இடத்துலையும் ஞானம்தான் இருக்குமே தவிர்த்து அவனுக்கு வேற குணம் இருக்காது அப்படிங்கிற அவுட்டோலோமிங்கிறவர் சொல்றார். இப்போ இதில் 2 ஏன் சேர்ந்து இருக்கக்கூடாது? ஃபார் எக்ஸாம்பிள் உப்பு கட்டி சொன்னார் இல்லையா, உப்பு கட்டின்னு சொல்லச்சு நம்ம பார்த்தோம்னாக்க உப்புனுடைய கிறிஸ்டலும் சக்கரையுடைய கிறிஸ்டலும் ஒரே மாதிரி இருக்கும். 2 கியூப்ஸ் தான், பார்க்கறதுக்கு வெள்ளையா இருக்கு, 2 ஒன்றா இருக்கு. தொட்டா சொரப்பா இருக்கு, ஹார்டா இருக்கு இருக்கா. வாயில வச்சாக்க அது உப்பு சுவையா இருக்கு, சர்க்கரையா இருந்தா இனிப்பா இருக்கு. இப்போ மேலையும் நடுவுலையும் கீழையும் உப்பா இருக்கக்கூடிய உப்பு கட்டிக்கு சொரசொரப்பு வெண்மை கியூபாக இருக்கிற தன்மையெல்லாம் இருக்கு இல்லையா, ஏன் இருக்கக்கூடாது? அந்த மாதிரி ஆத்மாவுக்கு ஞானத்தோட இந்த 8 குணங்கள் இருக்கணும். அதனால தனியா ஒன்றும் குணங்கள் மட்டும் உள்ளதாக தனியாப்படுறது அர்த்தம் இல்லை.
இல்லை ஞானம் மட்டும் உள்ளதாக இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை. ரெண்டும் சேர்ந்து தான் இருக்கு அப்படிங்கிறது தான் வியாசருடைய கொள்கை. அதைத்தான் இதில் நிறுவுறார். அதுதான் அதான் ஆத்மா பாபமின்மை போன்ற எண் குணம் உடையோன். அப்போ 8 குணம் இருக்கு இல்லையா? பகவானுக்கும் 8 குணம் இருக்கு. ஓளில் பொறியில் குணமிலவே எண் குணத்தான் தாளை வணங்கா தலை அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி எண் குணம், அந்த எண் குணங்களும் இவனுக்கு முக்தியில் வீடு பெற்ற நிலையில இருக்கு. அதே மாதிரி அவருடைய அவுட்டுலகங்களுடைய கணக்கு அப்படின்னாக்க, எப்படி உப்பு கட்டி உள்ளும் புறமும் உப்பாகவே உள்ளதோ அப்படியே ஆன்மா ஞானம் மட்டுமே உள்ளது. உப்புல உப்பா தான் இருக்கும், ஞானம் ஞானமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது. ஆனா அடுத்த வாக்கியம் இருக்கு, ஆத்மா என்பது தன்னையும் பிறரையும் அறிவது. இப்போ நான் ஃபீலிங் இருக்கா இல்லையா எல்லாருக்கும்? பெரிய பிரச்சனையா இதுதான். அகம் 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 அகம்னு அகங்காரம் சொல்றோம் இல்லையா? நான் சொல்றேன் கேட்க மாட்டேங்கிறான் பாரு அப்படிங்கிறான் இல்லையா? அந்த மாதிரி நான் அப்படிங்கிறது இருக்கு. நான் என்னையும் அறிகிறேன், அது மட்டும் இல்லாமல் மற்ற பேரையும் அறிகிறேன், மற்றதையும் அறிகிறேன். ஆக மொத்தம் எனக்கு தன்னை அறியும் தன்மையும் உண்டு, அது ஞானம் உண்டு. பிறரை அறியும் தன்மையும் உண்டு. அதான் முன்னால பார்த்தோம். ஆத்மாவானது ஞானமாகவே ஞான ஸ்வரூபமாகவே ஞான குணகமாகவே, ஞான குணகம்னா ஞானத்தை குணமாக உடையதாக இருக்கிறது. இந்த ரெண்டுக்குமே ஸ்வரூப ஞானம் தர்மபூத ஞானம் 2 பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? 3வது சாப்டர்ல முதல் அதிகரணம் தான் பார்த்தோம். முதல் பாதத்துல ஆத்மா ஞான வடிவே ஆனது, நோ டவுட். அதே மாதிரி ஞானத்தாலே பிறரை அறியும் தன்மை உடையது. அதாவது ஒரு விளக்கு இருக்கு, விளக்கு போட்டாக்க விளக்கு தன்னையும் விளக்கிக்கும், அதே மாதிரி அதன் ஒளினால மற்றதையும் விளக்கிக்கும். அந்த மாதிரி இந்த ஆத்மாவுக்கு தன்னை அறியும் தன்மையும் இருக்கு, பிறரை அறியும் தன்மையும் இருக்கு. இதுதான் சரி அப்படின்னு பாதராயணர், அதாவது இந்த பிரம்மசூத்திரனுடைய கருத்து. அப்போ இந்த மாதிரி இருக்குச்சு, ஆத்மாவுக்கு ஞானம் உண்டு, ஆனந்தம் உண்டு, அதோட தன்னையும் அறியும் தன்மை இருக்கு, பிறரை அறியும் தன்மை இருக்கு. அதனால நீங்க சொல்ற மாதிரி ஒரே ஒரு தன்மை தான் இருக்கணும் அப்படின்னு இது தேவையில்லை அப்படின்னு இதை முடிக்கிறாங்க. இதுல சந்தேகம் ஏதாவது உண்டா? வெற்றி. வணக்கம் சுவாமி. இப்போ ஞானம் தன்னையே அறிகிற குணமும் உண்டு, பிறரையும் அறியுது அப்படின்னும் போது பரமாத்மா வந்து தன்னையும் அறிகிறான், மற்றவங்களையும் பார்க்கறான், ஜீவாத்மாக்களையும் பார்க்கறான். அப்ப 2 ஆயிடுது. அதே போல ஜீவாத்மாவும் தன்னையும் அறிகிறான், பரமாத்மாவையும் பார்க்கறான் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் இல்லையா? ஆமா ஆமா. பரமாத்மாவுக்கு ஜீவாத்மாவுக்கு இதில் உள்ள வித்தியாசம் என்னன்னாக்க, பரமாத்மா தன்னை அறியறான், பிறரை அறியறான். அது மட்டும் இல்லாம இருக்கக்கூடிய எல்லாரையும் ஒரு சேர ஒரே நேரத்தில் அறியறான். ஜீவாத்மாவால தன்னை மட்டும் அறிய முடியும், தன்னை தொடர்ந்த தனக்கு பக்கத்துல தன்னை அருகில் இருக்காள் அவளை அறிய முடியும். ஆனா இருக்கிற மற்ற எல்லாரையும் ஒரு சேர அறிய முடியாது. அதனுடைய இது லிமிட்டட். பரமாத்மாவுக்கு எல்லாத்தையும் எந்த நேரத்திலையும் எப்பவும் அறிய முடியும், உள்ளும் புறவும் அறிய முடியும். இப்போ நான் இருக்கேன், அங்கேருந்து எனக்கு தான் இந்த லேப்டாப் தெரியுறது, பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு அது தெரியுது. ஆனா இந்த சோகத்துக்கு அப்புறம் இருக்க அடுத்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியுமா? எனக்கு தெரியாது. ஸோ நான் ஞானமுடையவன், இந்த லேப்டாப் ஆப்ரேட் பண்ணுறது தான் தெரியுது, எனக்கு ஞானமுடையவன். எனக்கு முன்னால் இருக்கிற பொருளை நான் அறியறேன். ஆனால் என் கண்ணுக்கு புறம்பா இருக்கக்கூடிய பொருளை நான் எதையும் பார்க்க முடியாது. ஆனா ஆத்மா அங்க போனான்னாக்க ஆத்மாவுக்கு ஞானம் ஆனந்தம் கண்ணுக்கு புறம்பானதையும் அறிய முடியும். ஆனால் பொருளின் எல்லா தன்மையும் சேர்ந்த மாதிரி அறியும் தன்மைங்கிறது ஆத்மாவுக்கு வராது. அப்போ அவன் பரமாத்மாவுக்கு எல்லா பொருளையும் எல்லா நிலையிலையும் எல்லா வகையாலும் அறியும் தன்மை உண்டு. ஒரு பொருளை பார்த்தான்னாக்க இந்த பொருள் இன்னைக்கு இதுவா இருக்கு, இதுக்கு முன்னாடி இது என்னவா இருந்தது, இனி என்ன ஆக போறது, இவ்வளவும் தெரியும். அந்த அளவுக்கு பரமாத்மாவுக்கு சர்வஜன் அந்த இது உண்டு. நம்ம ஜீவாத்மாவுக்கு இது அறியும் தன்மை மட்டும் உண்டு. அதனால எவ்வளவு வித்தியாசம் புரியுதா? முக்த நிலையிலயும் அதுக்கு அப்படித்தானா லிமிட்டடா தான் இருக்குமா? அப்போ எதுல சொல்றேன்?
முக்தன் ஆனதுக்கு அப்புறமும் ஜீவன் முக்த நிலையில இருக்கிறத அப்படியே பார்த்துக்கோ. இதுக்கு முன்னால் எப்படி இருந்தது பின்னால் எப்படி இருக்கு தெரியுமா அப்படிங்கிறது தெரியறது தெரியுதா தெரியல. பிரம்மத்தை ஒத்த நிலை வருதுனால ஒரு சமயம் தெரியலாம். ஏன்னாக்க பிரம்மத்தை ஒத்த நிலை வருது அப்படின்னு சொல்றதுனால தெரியலாம். பிரம்மத்துக்கும் இவனுக்கும் ஒரே வித்தியாசம் என்னன்னாக்க ஜெகத் வியாபார வர்ஜம், உலகத்தை படைத்து காத்து அழிக்கும் தன்மை தவிர்த்து மற்றதெல்லாம் உண்டு அப்படின்னு சொல்றதுனால ஒரு சமயம் நீங்க நினைக்கிற மாதிரி ஜீவாத்மாவுக்கும் முன்னால பின்னால எல்லாத்தையும் தெரியக்கூடிய தன்மை இருக்கலாம். ஆனால் அது தெளிவாக விளக்கப்படவில்லை. ஆனா இது பரமாத்மாவுக்கு தெரிய பிறகு சர்வஜா சர்வவிது. சர்வஜானா எல்லாவற்றையும் அறிகிறான், சர்வவிதுகு அவற்றின் தன்மைகளையும் அறிகிறான் அப்படின்னு பரமாத்மாவுக்கு இந்த குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்கு. இந்த மாதிரியான குவாலிஃபிகேஷன் ஜீவாத்மாவுக்கு சொல்லப்படலை. பரமாத்மாவுக்கு ஞான ஆனந்தம் சொல்லியிருக்கு, ஜீவாத்மாவுக்கு ஞான ஆனந்தம் சொல்லியிருக்கு. ஸோ இந்த ரெண்டும் ஒத்து போகும். இந்த சர்வஜா சர்வவிது இதுக்கு இல்லாதனால நம்ம இதை அப்படி இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது தெளிவா தெரியல நமக்கு. என்ன அப்போ நாலேஜ் வந்து லிமிட்டட் ஆயிடும், ஞானம்ன்றது லிமிட்டட் ஆயிடும்ன்ற மாதிரி ஆயிடுது முக்தனுக்கு. இல்ல, ஞானம் லிமிட்டட் இல்லை. ஞானம் லிமிட்டட்னாக்க ஞானம்னாக்க எதெல்லாம் உங்க கண்ணில் படுதோ அதெல்லாம் ஞானம். அன்லிமிட்டெட் ஞானம்னு எப்படி சொல்ல முடியும்? நம்ம எல்லாத்தையும் அறிய முடியும். பரமாத்மாவை ஒத்த ஞான ஆனந்தங்களை அனுபவிக்கிறான்னு சொல்றோம். அதான் இப்ப நீங்க சொன்னீங்களா, அதை வச்சுதான் நான் சொல்றேன். அதனாலனாக்க அந்த மாதிரியும் இருக்கலாம். அவன் பரமாத்மாவை விட்டு ஞானம் இருக்கிறதுனால அவனுக்கு அந்த மாதிரியும் இருக்கலாம். இல்லை இது மட்டும் இருக்கலாம். ஏன்னா இவனுக்கு இந்த அட்ரிபியூட் கொடுக்காதனால நான் சொல்றேன் இதை, அதனால இது இப்படி இல்லையன்னு. ஆனா வேதத்துல இது கிளியரா சொல்லப்படலை, இதுல இருக்கு. ஆனா அவன் பின்னால அடுத்ததுல பார்க்க போறோம். அவன் அங்க போனா தன் விருப்பப்படி தன் மனோ விருப்பப்படி எதையும் படைத்துக் கொள்கிறான் அப்படின்னு பார்க்குறான். அதுக்குதான் சொன்னேன், எனக்கு காஞ்சிபுரம் கருட சேவை பார்க்கணும்னு ஆசையா இருக்குன்னு வச்சேனாக்க உடனே படைக்க முடியும். இங்க கருடன் நான் தான், கருடன் இருக்க பெருமாள் நான் தான், அர்ச்சகர் நான் தான், ஏழை பண்றவா நான் தான். இப்படி எல்லாமே பார்த்து எனக்கு அது ஒரு திருப்தி ஏற்படுறது. எப்படின்னாக்க இந்த ஒரு இது கதை ஞாபகம் இருக்கு இல்லையா உங்களுக்கு? அதாவது துர்வாசர் பிரதமன் துரியோதனன் வீட்டுக்கு போயிருந்தார். துரியோதன அண்ணா அவரை கவனிச்சுன்னா அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். சரி கண்ணா, என்ன நன்னா சாப்பாடெல்லாம் மாட்டார், நல்லா இருக்கு, இன்னைக்கு என்ன விருப்பம் கேளு அப்படின்னு சொன்னார். பாவம் என்னுடைய பிராதாக்களுடைய அண்ணன் தம்பி எல்லாம் இங்கே காட்டில் கஷ்டப்படுறா, நீங்க இதே மாதிரி அங்கேயும் போய் அவளையும் ஆசீர்வதிக்கணும், மத்தியானம் வேலைக்கு போங்க, அவன் என்ன சௌரியமா இருப்பா பார்க்க. அவனுடைய நோக்கம் என்னன்னாக்க திரௌபதி கையில ஒரு அக்ஷய பாத்திரம் இருந்தது. இந்த அக்ஷய பாத்திரம் எல்லாரும் சாப்பிட்றதுக்கு பலன் வேண்டியது கொடுக்கும். அது எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அதை கழுவி கவுத்தாச்சுனாக்க அப்புறம் அதுலேருந்து ஒன்றும் வராது, அடுத்த நாள் தான் வரும். இவர் இந்த மாதிரி நாளைக்கு போய் சேரணும். இப்போ இவருக்கு ஒன்றும் பண்ண முடியாமல் திண்டாடணும், இவரால் அவளுக்கு சாபம் வரணும் அப்படின்னு அந்த நல்ல எண்ணம் அவனுக்கு. அதுக்கேற்ற மாதிரி துர்வாசர் அதாவது யாருக்கு கோபம் வருதோ பின்ன யோஜனை பண்ண மாட்டார். சரி அப்படின்னு விட்டார். அதே மாதிரி போய் சேர்ந்துட்டார். போய் சேர்ந்தவன் தர்மபுத்தர் வரவேற்றார். வாங்க சாப்பிடலான்னார். நம்ம மாத்தியானிய ஸ்நானம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு தான் சிஷியரோட போனார், குளிக்க போனார். திரௌபதி போய் பார்த்தா கவுத்தாச்சு, என்ன பண்றது? உடனே கண்ணனை தான் பிரார்த்திச்சார். கண்ணன் அங்கேருந்து வந்தான், அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு வரணும். ஐயோ அதை கவுத்துட்டாரு கண்ணா அப்படின்னா, இல்லை அதை எடுத்துட்டு வா. எடுத்து வந்தாக்க கண்ணன் பார்த்தபோது அதில் ஒரு கீரை துணுக்கும் ஒரே ஒரு பருக்கி ஒட்டிட்டு இருந்துதான். அதை எடுத்து சாப்பிட்டுட்டு அகம் திருப்தோஸ்மி அப்படின்னாரான். திருப்தியா இருக்கேன் அப்படின்னு. இப்போ இங்கே குளிச்சுட்டு இருந்த எல்லாருக்கும் வயிறை ஃபுல்லாக ரொம்பி போச்சு. இன்னும் புதிய கல்யாண சாப்பாடு பஞ்சபட்ச வரமான சாப்பிட்ட மாதிரி எல்லாருக்கும் வயிறு ரொம்பி போச்சு. அவள் பார்த்தா இனிமே போய் அவன் சாப்பாடு போட்டு நான் சாப்பிடலைன்னாக்க அவன் என்னை சபிச்சிருவான். அப்படின்னா சொல்லாம கொள்ளாம ஓடி போயிட்டார். அதாவது அவன் ஒருவன் சாப்பிட்றதுனாலேயே எல்லாருக்கும் அந்த திருப்தி ஏற்படுறது, சாப்பிட்ட மாதிரி திருப்தி. இது நமக்கு எல்லாம் ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் சொல்றீங்க. நம்ம வீட்டில் இது ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்க. நம்ம யாருக்காவது பசி எடுக்கிறதா, தூக்கம் தோன்றதா? இல்லை. 10 நாள்னாக்க டான்னு அந்த நேரம் வழக்கமாக சாப்பிடுவோம், அந்த நேரம் அப்போ நமக்கு பசிக்கிறதா இல்லையா?
அந்த மாதிரி இல்லாம இந்த பசி தீர்ந்து போச்சு அப்படிங்கிற உணர்வு ஏற்பட்டாலே பசி தானே காரணம். அதே மாதிரி கருட சேவையை பார்த்ததான ஒரு எண்ணத்தை மனசுல தானா ஏற்படுத்தி விடுறான். மனசுல ஒரு திருப்தி வந்துடுறது. சில சமயம் கனவுல பார்த்தா ஒரு திருப்தியான கனவு, பெருமாள் சேவிக்கிற மாதிரி கனவு ஏற்பட்டது பாருங்க, அந்த மாதிரி ஏற்பட்டுப்படுது அவருக்கு. புரியுதா? புரியுது சுவாமி. அப்புறம் இன்னொரு விஷயம் சுவாமி, இப்போ ஜீவன் முக்தனுக்கு அவன் விருப்பப்பட்ட ஆசைகளை அவன் நிறைவேற்றிக்கலாம் மேல போனதா அப்படின்ற போது அது வந்து தாழ்ந்த ஆசைகளா இருக்காது அப்படின்றது ஒரு நம்பிக்கை தான் இல்லையா? அப்படிதான் எடுத்துக்கணும். ஏன்னா இவன் புத்திசாலியா இருக்கிறான் அங்க போன உடனே. அதனால அப்படிதான் புரிஞ்சுக்கணும் அதை. அதாவது தாழ்ந்த ஆசைகள் இருக்காது. அவனுக்கு பகவானை அனுபவிக்கல ஒவ்வொரு விதமான ஆசை இருக்கும். எனக்கு பெருமாளுக்கு திருமஞ்சனம் பார்த்தா சௌரியமா இருக்கும், இல்லை பெருமாள் உய்யாரோட இல்லை வையாளி போடுறத பார்த்தா இதாக இருக்கும். இதெல்லாம் அவனை ரிலேட்டட் டு ஹிமா இருக்கும். அதனால அந்த ஆசைகளுக்கெல்லாமே தவிர்த்து அங்கே போய் இதானா சாப்பிடணும், இல்லை மகளிரோட இருக்கணும் அப்படின்லாம் அந்த எண்ணமெல்லாம் தோன்றதுக்கே வாய்ப்பு இல்லை. ஏன்னா வேதமே என்ன சொல்றதுன்னா சதா பஷ்யந்தி சூரையா அப்படின்னு நித்தியசூரிகள்லாம் அவனை கண்ணிமையாம பார்த்துன்னே இருக்கலாம். ஏன்னா இந்த நிமிஷம் பார்த்த போது ஏற்படக்கூடிய ஒரு அனுபவமானது அடுத்த நிமிஷம் ஏற்படுறதில்லை. நம்ம கண்ணிமைச்சு பார்த்தோம்னாக்க இமைக்கிற நேரத்தில் மாறி இருக்கலாம்னு சொல்லலாம். ஆனாலும் இல்லை, அவளுக்கு பார்க்கிற போதெல்லாம் அப்படித்தான் இருக்கும். நம்பியை காண நங்கைக்கு 1000 நயனம் வேண்டும், கொம்பினை காணும் தோறும் குறிசிற்கும் வண்ணதேயாம் அப்படிங்கிறான் கம்பன். அந்த மாதிரி அவனை பார்க்கறத தவிர்த்து வேற எந்த தோற போகிறது. ஆனா இந்த வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் எப்படி இருக்கான்னாக்க இங்க பக்தர்களை 10 வகையா பிரிச்சிருக்கார். அப்போ தற்கருது நியாயத்தை அப்ளை பண்ணி அவ இங்க என்ன பண்ணிட்டு இருந்தாலோ அவ அதை போய் அங்கேயும் பண்றா. அதாவது ஆத்மாக்கள்ல இங்க பஜனை பண்ணிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ, அவ அங்க போனாக்க அந்த மாதிரி ஆத்மாக்கள்லாம் ஒன்னா சேர்ந்து பகவானை பஜனை பண்ணிட்டு கோவிந்தா கோபாலா சொல்லிட்டு இருந்தாக்கா. சில பேர் என்ன பண்றான்னாக்க இங்கேருந்து பெருவாளைன்னு நினைச்சா கண்ணு தண்டி தாரையா வந்துடுறது, அவ்வளவுதான். அதுக்கு மேலே அவளை பண்ண முடியல. அந்த மாதிரி நிலைமை அங்க இருக்கு. சில பேர் இனிமையா பாடிட்டு இருக்கா. அதனால இதெல்லாம் அவளுடைய மனநிலைக்கு ஏற்ற மாதிரி அவளுக்கு ஆனந்த உணவு தானே, அதுக்கு தானே சுவாமி போறாங்க. அதனால ஆனந்தம்ங்கிறது என்ன, உமக்கு நீ நினைச்ச மாதிரி கிடைச்சாதானே ஆனந்தம். நல்ல ஹெவி டயபெட்டிக் வச்சுக்கோ, உங்ககிட்ட கிலோ அல்வா கொடுத்தாக்க சாப்பிட முடியுமா? எனக்கு ஒன்றுமே இல்லை, ஆனால் நான் என்ன வேணாலும் சாப்பிட முடியும் அப்படிங்கிற கொடுத்தா அது ஆனந்தமாக இருக்க முடியும். அதனால ஆனந்தம்ங்கிறது அவ மனசை பொறுத்துக்கு ஏற்ற மாதிரி அப்படிப்பட்ட ஆனந்தத்தை அவன் தராங்க. அதான் ஆனந்தம், ஞானம், ஆனந்தம். அந்த மாதிரி ஆனந்தத்தை உண்டு பண்ணிக்கக்கூடிய ஞானம் அவளுக்கு உண்டு. தெரியுதா? சுவாமி, அதாவது இந்த 2 எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தது, அந்த பகவான் எழில பண்றது, அதுக்கப்புறம் மத்த இன்னொரு எக்ஸாம்பிள், இது எல்லாமே வந்து வாய்ஸ் கொஞ்சம் இதா இருக்கு சுவாமி, இப்ப பாருங்க அப்படியே அப்படின்னு. இப்ப பாருங்க சுவாமி, இப்ப என்ன கேக்குறதா சொல்லுங்க, கிட்டக்க வந்து. அதாவது நம்ம இப்ப பார்த்த 2 எக்ஸாம்பிள், அது வந்து அன்லிமிட்டெட் ஆனந்தம் வந்து ஒரு முக்தாத்மாவுக்கு தன்னடையே கிடைக்கிறது அப்படின்னுட்டா. ஏன்னா இப்ப வந்து இன்னைக்கு இப்ப இருக்கிற இடத்துல நம்ம போய் வந்து பகவானுடைய திருவீதி உலா வர்ற அப்படின்னா அவனை மட்டும் தரிசிச்ச அந்த ஆனந்தம் மட்டும் கிடைக்கிறது. பட் தேவரீர் சொன்ன மாதிரி அவரே வந்து பல்லக்காகவும் அவரே வந்து ஸ்ரீபாதத்தாகியாகவும் இப்படி எல்லாம் இருக்கும்பொழுது வந்து பாத்தீங்கன்னா வந்து they will get unlimited ஆனந்தம் instead of one அப்படின்னு ஆறுதா சுவாமி. அதானே இதனுடைய அர்த்தம்? ஆமா ஆமா, அதுதான். அதே இனிமேல் அடுத்து பார்க்க போறோம். அதுதான் அப்போ பார்த்து ஆத்மா இதெல்லாம் பண்ணாக்க அவன் கொத்தனா இருக்குமா, விரும்பிய உடல்கள் எடுக்க முடியுமா? எடுக்க முடியும். ஏகதா பகுதி திருதா பகுதி இப்படிதான் வருது. ஒரே ஒரு போன் வருது. சொல்லுங்க ராஜா. அதனால அவன் வந்து இப்ப நான் சொன்னேன் இல்லையா, கருணை சேவனாக்க எத்தனை பேர் வேணும். அது மட்டும் இல்லாம நான் மட்டும் பார்த்தா நல்லா இருக்குமா?
4 பேரோட சேர்ந்து தோளோட தோளை இடிச்சுக்கிட்டு தள்ளாதப்பா, இல்லை இருந்து பாருப்பா, எல்லாரும் செய்வீங்களா முடியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தான் பார்த்த மாதிரி இருக்க முடியாது. அந்த மாதிரி இன்பம் அனுபவமும் கிடைக்கும் நமக்கு. அப்படிங்கிறதுனால அவன் மன நிறைவு ஏற்படுறதுக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாம் இருக்கும். வேற ஒன்றும் வேண்டாம். நமக்கு நம்முடைய பையன் எல்லாத்துலேயும் ஸ்டேட் ஃபர்ஸ்டாக பாஸ் பண்ணிட்டான்னு சொன்ன உடனே நமக்கு ஒரு நிறைவு ஏற்படும் இல்லையா? நம்ம பண்ணலை, நம்ம ப்ராபடி எதில் SSLC மட்டும் தான் படிச்சிருந்துருக்கோம். ஆனால் அவங்க இதில் போஸ்ட் கிராஜுவேட்டில் ஸ்டேட் ஃபர்ஸ்டாக பாஸ் பண்ணான்னு சொன்னால் நமக்கு ஒரு மனநிறைவு ஏற்படுத்த பாருங்க. அந்த மாதிரி மன நிறைவான ஏற்பட்டது நமக்கு. சரியா? சுவாமி ஒரே ஒரு சொல்லுங்க. இப்போ போன வகுப்புல ஜீவாத்மா பகவானுடைய உடலாகிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது முக்த நிலையிலும் அப்படிதான் இருப்பான் அவன். ஆமா, முக்த நிலையிலும் உடலாதான் இருக்கிறான். ஆமா. ஓகே ஓகே. அதாவது பிரகாரி சம்பந்தம் அவனோட இவனை பிரிக்க முடியாது. நம்ம கொஞ்சம் 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 டீப்பா முழுக்க ஞாபகம் இல்லை. எலக்ட்ரோவலன்ட் பேண்ட், கோவலன்ட் பேண்ட்னு 2 சொல்லுவாங்க, அது இல்லையா கெமிஸ்ட்ரியில? ஒரு ஆட்டம் ஒரு எலக்ட்ரான் 2-3 எலக்ட்ரான் 2-3 ஆட்டம்ஸ் சுற்றிட்டு இருக்கலாம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஒரு வகையும் ஒன்று 2 மட்டும்தான் சேர்ந்துருக்குறது. இது மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா? அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை, மறந்து வச்சு. அது அந்த மாதிரி நம்ம அவனோட சேர்ந்து அவனோட ஒன்றி போயிருப்போம். ஆனால் அதே சமயத்தில் என்ன இருப்போம், நம்ம பாட்டு நம்ம எலக்ட்ரான் நம்ம வேலை செஞ்சுட்டு இருப்போம். ஆனால் அவனை விட்டு பிரிய முடியாது, ஒன்றா தான் இருப்போம். அந்த மாதிரி இருக்கிறதா நினைக்கிறேன். சரியா? ஓகே சுவாமி, புரியுது. பேஜ் 411 பிரம்மாதிகரணம். பிரம்ம பண்பு களம். பிரம்ம பண்பு களம் பிரம்மாதிகரணம் என பெயர் பெற்ற இக்களம் முந்தைய களத்தின் தொடர்ச்சியாக அமைந்துள்ளது. ஆத்மாவின் முக்தி அடைந்த நிலை பற்றிய ஆய்வில் சில முனிவர்களின் கருத்துகள் ஆராயப்படுகின்றன. இக்களத்தின் கருப்பொருள் பற்றி எழக்கூடிய ஐயம்: முக்தி பெற்ற ஆத்மா நிலைகள் அழிந்தவன், மூப்பற்றவன், இறப்பற்றவன், துயரற்றவன், பசிதாகங்களற்றவன், விருப்பங்கள் நிறைவேறியவன், தவறா முனைப்புடையவன் ஆகிறான். இந்நிலை அறிந்து அடையத்தக்கது. இந்நிலையில் அவன் விரும்பிய உலகங்களையும் விருப்பங்களையும் அடைகிறான் என பிரஜாபதி கூறுகிறார். இப்போ நமக்கு எடுத்துங்க, நம்ம என்னெல்லாம் நல்ல பிளான் பண்ணி போடுறோம். நம்ம ஒன்றும் ஒரு பிசுறு தட்டாமல் எவ்வளோ பண்ணுறோம். ஏன் என்னத்துக்கு? இப்போ விடுறாங்க இல்லையா, ராக்கெட்ஸ் அனுப்புகிறாங்க இல்லையா, இது அனுப்புகிறாங்க, சேட்டலைட் அனுப்புகிறாங்க இல்லையா, எத்தனை பேர், எத்தனை சயின்டிஸ்ட், ஒருத்தரும் யாரால் எக்ஸாம்பிளரி பீப்புள் இன் தர் ஃபீல்டு அது பண்ணுறா. ஒருத்தருக்கும் பொறுப்பு இருக்குது, ஐயா ஒழுங்காக போய் சேரணுமே, அப்படியே பண்ணணுமே இருக்கும். இவ்வளவெல்லாம் பண்ணியும் கூட சமயத்தில் ஃபெயிலியர் ஏற்படுறதா இல்லையா? ஆனால் இவனுக்கு தவறா முனைப்பு, இவன் என்ன நினைச்சானோ அது அப்படியே நடக்கும். தவறா முனைப்பு அவருக்கு உண்டு, அது மாதிரி நடக்கும். அதுதான் அவனுக்கு உள்ள ஸ்பெஷாலிட்டி. பிரகதாரண்யகம் எப்படி உப்பு கட்டி உள்ளும் புறமும் உப்பாகவே உள்ளதோ அப்படியே இவ்வாத்மாவும் உள்ளம் புறமும் ஞானமாக உள்ளான். ஆக ஒரு உதாரணம் சொல்லணுமோனோ, உப்பு கட்டி எடுத்துட்டார் ஞானம். அது உப்பு மேல எடுத்தாலும் உப்பாக தான் இருக்கும், கடைசியில் எடுத்தாலும் உப்பாக தான் இருக்கும். அதே மாதிரி ஞானம் மட்டும்தான். ஆத்மா ஞான வடிவானவன், அதை எடுத்துனார் அவர். அதனால அவன் ஞானம் மட்டும்தான் இருக்கு அவனுக்கு, மற்றபடி இன்னும் இருக்காது அப்படின்னார் பிரகதாரண்யகம். அதிலேயே ஞானமே ஆனவன் இவ்வாத்மா என்றும் ஞானம் மட்டுமே ஆத்மாவின் நிலை என்றும் கூறப்பட்டுள்ளது. இவற்றில் கொள்ளத்தக்கது எது, தள்ளத்தக்கது எது என்ற ஐயம் ஏற்படுகிறது. இப்போ நம்ம இப்போ என்ன சொல்றது, வெறும் ஞானம் மட்டுமா, இல்லை குணம் மட்டுமா, இல்லை ஞானம் குணமா? குணம் மட்டும்தான் இருக்க முடியாது. ஏன்னா குணம் எப்பவும் ஒரு பொருளை சார்ந்து தான் இருக்கும், தனித்த குணம் மட்டும் இருக்காது. ஞானம் மட்டும்னாக்க, ஞானம் மட்டும்ங்கிறது அந்த ஞானம் தான் அறியுமே தவிர்த்து மொத்தம் அறியாது. அதுக்கு அறியும் தன்மையும் இருக்கணும். அறியும் தன்மை குணமாயிடுறது. இந்த 2 இருந்தால் தான் அது உள்ளதாக தெரியும்.
நான் இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தோம்னா என்ன பிரயோஜனம்? ராபின்சன் குரூசோ மாதிரி அவன் ஒரு தீவில் போயிட்டு நான் தான் தீவுக்கு ராஜனா, ராஜா வந்து போய் அவன் யார் வேண்டாங்கிற ராஜான்னு சொன்னாக்க அவனை பழைய குடி கூழ் அமைச்சு எல்லாம் இருக்கணும் இல்லையா? இதில் யாரும் இல்லை, அவன் போய் ராஜான்னு சொன்னால் யாரும் இருக்க போகிறது இல்லை. அதில் பிரயோஜனம் இல்லையே. அரசனாக இருக்குன்னா அதுக்கு வேண்டிய இதெல்லாம் ரெட்டினியோட இருக்க வேண்டாமா? அந்த மாதிரி தான் களத்தின் சூத்திரங்களும் பொருளும். பிராமணே ஜெய்மனி உபன்யாசாதிபியா பிரம்மத்தின் எண்குணங்களையே அடைகிறான் வேதம் கூறுவதால் அப்படியே கொள்ள வேண்டும் என ஜெய்மினி ரிஷி கருதுகிறார். அதாவது வேதத்தில் சில வாக்கியங்கள் இருக்கு, அது மேலே இருந்த வாரியா பார்க்கச்சே ஒன்றுக்கு ஒன்று கான்ட்ரவர்ஷியலாக தோன்றுறது. ஆனால் அது அப்படி இல்லை. அது ரெண்டையும் ஒழுங்க விடணும். அதுதான் எம்பெருமானோட முக்கியமான கடமையே. மற்ற 2 பேர் பண்ணாத ஒன்று இவர் பண்ணினது காரணம் என்னன்னாக்க, வேதத்தில் நாட் அ சிங்கிள் சிலபல் இஸ் மீனிங்லெஸ். ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று கான்ட்ரவர்ஷியலாக இருக்கிற மாதிரி தோன்றது என்னக்க தோன்றலாம். ஆனால் அது என்னுடைய நோக்கம், வேதனுடைய நோக்கம் அது இப்படி இல்லை. கான்ட்ரவர்ஷியலாக இருந்தாலும் அது ஒரு பொருளை குறிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இவருடைய எம்பெருமானோடைய கருத்து. சின் மாத்திரேன ததாத்மகத்வாதீதி ஔட்டுரோமிகி, ஞானம் மட்டுமே ஆனவனாய், அதை மட்டுமே உள்ளம் புறம் உடையவனாய் உள்ளவன் முக்தாத்மா என ஔட்டுரோமி அறுதிடுகிறார். இவ 2 பேருமே பூர்வபக்ஷம். ஒருத்தர் எப்படி சொல்றார், அபிப்பிராயப்படுறார், இன்னொருத்தர் அப்படி அபிப்பிராயப்படுறார். நான் இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி இவர் சொல்றார். இப்போ ஏவம் அப்யுபன்யாசாத் பூர்வபாவாத் அவிரோதம் பாதராயணா, ஏவம் அப்யுபன்யாசாத் இவ சொல்றபடி அப்படியே எடுத்துட்டோம்னாக்க பூர்வபாவாத் அவிரோதம், ஒன்றுக்கு முன்னாடிக்கு எதுவும் விரோதம் எதுவும் கிடையாது. ஏன்னா பாதராயணா, ஏன் ஒருத்தன் ஞானமா இருக்கலாம், குணத்தோடு இருக்கலாமே. இவ்வாறு 2வது நிலையை கொண்டாலும் அதில் முதல் நிலைக்கு மாறுபட்டதல்ல என்று பாதராயணர் வியாசர் நிறுவுகிறார். சூத்திரங்களுக்கு ராமானுஜரும் விளக்கம். ஞானம் மட்டுமே ஆனவன் முக்தாத்மா என்பதில் எவ்வித முரண்பாடும் இல்லை. ஆயினும் அவனுக்கு முதலில் கூறிய பண்புகள் உடையவன் என்பதும் பொருந்தும். ஏனெனில் இப்பண்புகள் ஆத்மாவிடம் உள்ளமை வேதத்தில் பறக்க பேசப்பட்டுள்ளது. இவ்விரண்டு நிலைகளும் வலுவான சான்றுகளால் அறியப்பட்டுள்ளன. நம்ம என்ன சொல்றோம்? ஞானம் ஆனந்தம் ரெண்டும். ஆனந்தம் ஒரு பண்பா இல்லையா? பண்பு இல்லைன்னா அப்புறம் ஆனந்தத்துக்கு என்ன வேலை? அங்க பெருமாளை சொல்ற செய்ய ஆனந்தோ பிரம்மா ரசோ வை சஹா ரசஹ்யவாகம் லப்தானந்தி பவதி அப்படின்னு சொல்றச்ச, அப்புறம் இவனுக்கு குணமே இல்லை அப்படின்னு சொன்னோம்னாக்க அப்புறம் இந்த வாக்கியத்துக்கெல்லாம் என்ன ஆகும்? ஆக 2 வாக்கியங்களும் பொருள் உள்ளவை தான். அதான் நான் உங்களுக்கு இன்னொரு சொன்னேன்னு நினைக்கிறேன். இதில் நியூயார்க்கில் ஒரு பெரிய ஸ்கை ஸ்கிராப்பர், ஒரு 60 மாடி கட்டடம், ஒரு குள்ளமாக இருக்கிற ஒருத்தர் அதில் 50வது மாடியில் குடியிருக்கார். அவர் தினமும் நேர ஆஃபீஸுக்கு கீழே வந்துடுறார் லிஃப்டில். போர்ச்சே 30 மட்டில் போயிட்டு மீதியை ஏறி கடந்துக்கிறார். இது ஏன்னு சொல்ல முடியுமா? அந்த சுவிட்ச் எட்டாது சுவாமி, அவருக்கு சுவிட்ச் எட்டாது, அந்த ஃப்ளோர் எட்டாது. குள்ளமானவர், இந்த குள்ளமான இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு பாருங்க, இதையும் ஒத்துக்கணும். அவர் 50வது மாடியில குடியிருக்காரு அப்படிங்கிறதையும் ஒத்துக்கணும். அப்படிங்கிறதையும் ஒத்துக்கணும். அதனால இந்த 2ஐயும் ஒத்துட்டு தான் நம்ம இதுதான். ஆகவே இதுலேருந்து என்ன வாட்டி இன்பார்னா, அவன் குள்ளமா இருக்கான், அவனுக்கு கை 30 மட்டில் தான் போகிறது, அதுக்கு மேலே எட்டலை அப்படின்னு வச்சுக்கணும். அந்த மாதிரி தான் இது கடகஸ்ருதின்னு பேரு. கடகஸ்ருதினாக்க 2 விரோதமாக தோன்றக்கூடிய வாக்கியங்களை இணைச்சு ஒன்றாக்கி தருது பேர் கடகம் தான். சேர்க்கறது 2ஐயும். அதுதான் அகடித கடனா சாமர்த்தியம்னு பகவானுக்கு ஒரு குணம் உண்டு. சேரவே சேராது அப்படின்னு நினைக்கக்கூடிய சிலது உண்டு, அதை சேர்த்து வைக்கக்கூடியது. எங்கேயாவது சிங்கத்தலையும் மனுஷ உடம்பு சேருமா? சேராதே. இங்கே சேர்ந்துருக்க அகடித கடனா சாமர்த்தியம். அதுதான் ஞானம் மட்டுமே ஆனவன் முக்தாத்மா என்பதில் எவ்வித முரண்பாடும் இல்லை. ஆயினும்
அவனுக்கு முதலில் சொல்லக்கூடிய பண்புகள் உடையவன் என்பதும் பொருந்தும். ஏனெனில் இப்பண்புகள் ஆத்மாவுடன் உள்ளமை வேதத்தில் பறக்க பேசப்பட்டுள்ளது. இவ்விரண்டு நிலைகளும் வலுவான சான்றுகள் அறியிடப்பட்டுள்ளன. இப்பண்புகளை ஞானத்துக்கு எதிரடையான அவிதியின் தாக்கம் என்று சொல்ல இயலாது. அவன் என்ன சொல்றான்னா, எந்த ஒரு பண்பும் இருந்தாலும் அது ஞானத்துக்கு எதிரடை. எப்படி சொல்ல முடியும்? நல்ல குணங்கள் இருந்தனாக்க நல்லது குணம் நல்லதுன்னு ஒத்துக்க வேண்டியதானே. அப்புறம் இன்னொன்று இது சொல்றச்சே பார்த்தீங்கன்னாக்க, ஏஷோ அந்தராதித்ய ஹிரண்மய புருஷோ திருஷ்யதே. ஹிரண்மய புருஷன் சொல்றச்ச தங்கம் போன்ற நிறமுடையவன். தங்கம் போன்ற நிறம்னா நம் கண்ணை ஈர்க்கக்கூடிய, நம்ம மனசை ஈர்க்கக்கூடிய ஒரு உடம்படுத்தவன் தான். தங்கம் போன்றோம்னா தங்கத்தாலே ஆனவன். எத்தனை கேரக்டர் இப்படி கேட்கறதுக்கு வேண்டிய வரி இல்லை. அந்த மாதிரி உப்பு கட்டியின் நிறம் கண்களாலும் அது கட்டியாக இருத்தலால் குடி உண்ணுவதாலும் உப்புச்சுவை கொண்டிருத்தலால் நாக்கினாலும் தனித்தனியாக அறியப்படினும் அவையாவும் ஒரே பண்டத்தை குறிக்கின்றன என்பதை போல் இங்கும் முரண்பாடு இல்லை. ஏன்? ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடு இல்லாத பண்புகள் ஒரு பொருளை நிறைய இருக்கலாம். ஞானம் என்னும் அகப்பண்பு என்று கூறிய புறப்பண்புகளை அறிவதற்கு துணை நிற்கும். அப்போ சுவாமி தேவருக்கு உம்மை பார்த்த நீர் கருப்பா இருக்கீர் அப்படின்னு எனக்கு தெரிகிறது. ஏன் தெரிகிறது? உம்மை நிறத்தை பார்த்தேன், நீர் கருப்பா இருக்கீர், அது என் கண் வழியா போச்சு, அது இந்த கருப்பா இருக்கு, நீ ஆத்மாவுக்கு விஷயம் தெரிகிறது. இப்போ ஒரு பண்பை அறியக்கூடிய தன்மை என்கிட்ட இருக்கிறதுனாலதான் அது என்கிட்ட சேர்றது. சப்போஸ் அந்த பண்பு இல்லைன்னாக்க அவங்க பத்தி அறிய முடியுமா? நிறமே இல்லை. அதான் சொல்றது இந்த இதுல என்ன இதுல இன்னும் கோஸ்ட் மேனா அந்த மாதிரி இதாக இருக்காரு. நடமாட்டம் இல்லாத ஒரு மனுஷனாக இருந்தான்னு வச்சுக்கோ, அவன் நம்ம பார்க்க முடியாது. நம்முடைய ஃபேக்கல்ட்டிக்குள்ள தொடு உணர்ச்சினால 5 ஞானேந்திரியங்களால எப்படியாவது அறியக்கூடிய தன்மை இருந்ததுனாக்க அந்த ஞானத்தால நம்ம அறிய முடியும். ஆனா உம்ம நீர் கருப்பாகவும் இருக்கு, வெள்ளையாகவும் இருக்கு, குட்டையாகவும் இருக்கு, நெட்டையாகவும் இருக்குன்னு சொன்னா அது ஒன்றுக்கு ஒன்று பொருந்தாது. இங்க டாக்டர் ஜெக்கில் அண்ட் மிஸ்டர் ஹைட்னு படிச்சிருக்கீங்கள? ஆரல் ஸ்டீவன்சன், டாக்டர் ஜெக்கில் அண்ட் மிஸ்டர் ஹைடு. அதாவது எல்லா பர்சனுக்கும் டூயல் பர்சனாலிட்டி இருக்கும் அப்படிங்கிறார். டாக்டர் ஜெக்கில் இஸ் அ பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன். நிறைய மருந்து கண்டுபிடிச்சிருக்கார், நிறைய பேரை காப்பாற்றிருக்கார். அவர் ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறார். அந்த மருந்து கண்டுபிடிச்சு சாப்பிட்ட உடனே என்ன ஆகுதுனாக்க அவர் உடம்பே மாறி போயிடுறது. அவர் என்ன நெடியவரா மெல்லிசா இருக்காது, மாறி போய் குட்டையா ஒரு முரட்டுத்தனமான இதாக வந்துடுறது. நோ ஹீ இஸ் மிஸ்டர் ஹைடு. இப்போ ஹைடா இருக்கச்சு, டாக்டர் ஜெகிலா இருக்கச்சு, அவருக்கு என்னெல்லாம் நல்ல எண்ணம் தோணித்தோ அதெல்லாம் மாறி போய் இப்போ முரட்டுத்தனம் இது வந்துடுத்து. இவர் ஆச ஹைட் வெளியில் போய் யாரையோ ஒருத்தர் அடிச்சு பிடிச்சி போட்டு வந்துடுறார். போலீஸ் இந்த ஹைடை தேடுறது. ஆனால் இங்கே அதுக்கு மாற்று மருந்து கொடுத்து ஜெகில் ஆயிடுறார். ஸோ கண்டுபிடிக்க முடியல. இது பெரிய கதையாக போகிறது. ஆனால் ஒரு நாளைக்கு ரெஸ்டாக இருக்கலாம்ட்டு போய் ஒரு பார்க்கில் இருக்கிறச்சே அவர் வெறும் நினைப்புனாலேயே மருந்து சாப்பிடாமலே ஹைட் ஆகிடுறார். இப்போ அவருக்கு திடீர்னு பயம் வந்துடுத்து. போலீஸ்காரன் பிடிச்சி விட்டா என்ன பண்ணுறது அப்படின்னுட்டு தன் ஃப்ரெண்டு லான்யன் அப்படிங்கிறவரை கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த ஷெல்ஃபில் இந்த மருந்து இருக்குது, இதை எடுத்துட்டு வா அப்படின்னு அவர் சொல்லி கொண்டு வர சொல்லி அவர் முன்னால் இவர் சாப்பிட்றாரு, மாறி போடுறார். இந்த லான்யனுக்கு கருப்பாக இருந்தாலும் வெள்ளையப்படுறது உடனே பார்த்த உடனே இது இந்த மாதிரி ஸ்பிளிட் பர்சனாலிட்டி ஒத்துட்டு இருக்க முடியும். அது நிறைவேறாத ஆசைகளை அந்த மாதிரி நிறைவேற்றிக்க முடியும் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா எழுதியிருப்பார் ஆரல் ஸ்டீவன்சன். இது போல ஒருத்தத்தையே பல பர்சனாலிட்டி இருக்க முடியுமானாக்க ஒரு பொருள்லையே பல குணங்கள் ஏன் இருக்கக்கூடாது? உப்பு கட்டியின் நிறம் கண்களாலும் அது கட்டியாக இருத்தல் தொடு உடனாலும் உப்புச்சுவை கொண்டிருத்தினாலும் நாக்கினாலும் தனித்தனியே அறியப்படினும் அவையாகவும் ஒரே பண்டத்தை குறிக்கின்றன என்பதை போல் இங்கும் முரண்பாடில்லை. ஞானம் என்னும் மகப்பண்பு மேற்கூறிய புறப்பண்புகளை அறிவதற்கு துணை நிற்கும். ஆகவே இவை யாவும் ஒரு சேர ஒரே பண்டத்தில் அமைந்திருந்தால் தவறில்லை.
அடுத்த இக்களத்தால் நிறுவப்படும் கொள்கை. தலை நீங்கிய ஆத்மாவின் மெய்நிலை உள்ளும் புறமும் ஞானமே. ஆயினும் அதற்கு தாட்சிகளுக்கு எதிரடையான வினைகள் அற்றிருத்தல் வலி எட்டப்படும் பொருந்தி இருத்தலும் தவறல்ல. இப்போ இந்த ஆத்மாக்கு இயல்பா அது இருக்கு. ஏன் நமக்கு வெளிப்படலை? நான் எடுத்திருக்கிற உருவம் வினைனால இது வந்திருக்கு. இந்த வினை ஏற்ப நான் அனுபவிச்சுதான் ஆகணும். இப்போ எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருந்ததுனாக்க என் வினையை நான் அனுபவிக்க முடியாது. ஆகவே வினையை அனுபவிச்சு முடிகிற மட்டும் இந்த குணங்கள் மாறவே மாறாது. அது மாறிடுதானாக்க அப்புறம் சரியா போயிடும். கோல்டு இருக்கு இல்லையா, கோல்டு அக்கர்ஸ் ஃப்ரீ இன் நேச்சர். என்ன பண்ணுறதுனாக்க சில இடங்கள்ல மண்ணோட கல்லோட சேர்ந்து தான் கிடைக்கும். கிட்டத்தட்ட 20 டன் பூமியை மண்ணை வெட்டி எடுத்து பாறையெல்லாம் வெட்டி எடுத்து அதுக்கு நிறைய எக்கச்சக்கத்துக்கு தண்ணியை செலவழித்து அலசி எல்லாம் பண்ணினாக்க அதுலேருந்து 2 ounce தங்கம் கிடைக்குமா. அப்போ என்ன ஆகுது? தங்கம் தங்கமாக தான் இருக்கு. ஆனால் அதை சுற்றி என்ன இருக்கு? அவ்வளோ மண் இருக்கு பாருங்க. மண் அதை அறிய விடாமல் பண்ணுறது. எப்போ அந்த மண்ணெல்லாம் போயிடுத்தோ அது தானாக வெளியில் படுறது. ஒரு நல்ல மாணிக்க கல் இருக்கு, சேத்துல விழுந்துடுத்து, நான் உள்ள புதஞ்சிடுத்து, அது வெளியில் எடுத்த தெரியல. சாதாரண பாராக்கு அது இருக்கு. ஆனால் அதை நல்லா கழுவி இது பண்ணி வச்சோம்னாக்க நான் ரத்தின பரீட்சை பண்ணக்கூடியவனுக்கு அவனுடைய அருமை என்ன தெரியும். அந்த மாதிரி இந்த ஆத்மாவானது இந்த உடம்புங்கிற சேத்துல இருக்கிறதுனால இந்த பண்புகள் வெளிப்படலை. இல்லைன்னா அது தானா வெளிப்பட்டு ஆத்மா தன் நிலையில இருக்கும். தலை நீங்கிய ஆத்மாவின் மெய்நிலை உள்ளும் புறமும் ஞானமே. ஆயினும் அதற்கு தாட்சிக்கு எதிரடையான வினைகள் ஆற்றிருத்தல் வழிய ஏற்ற பண்புகளும் பொருந்தி இருத்தலும் தவறல்ல. ஆக இவை யாவுமே ஒரு சேர பொருந்திய நிலையே முக்தி நிலை என அறியப்படுகிறது. எனக்கு வினை இருக்கிறதுனால இப்போ இந்த பண்புகள்லாம் வெளிப்படலை. ஆனால் இப்போ வினைகள்லாம் நீங்கி போச்சோ, அதாவது முக்தி நிலையில எனக்கு இந்த நிலை அபகத பாத்தாதி குணங்கள் எல்லாம் தானா வெளிப்படுறது. இதுதான் முக்தி. வினைகள் நீங்கி இருக்கிற நிலை தான் முக்தி. இப்போ எனக்கு உடம்பு இருக்கிறதுனால எனக்கு உடம்போட தொடர்பு என்னாச்சு? இவள் என் மனைவி, இவள் மேல எனக்கு ஆசை இருக்கு. எதனால? உடம்புனால. வினைகள் நீங்கி போச்சு, உடம்பு கிடையாது, வினை போயிடுத்து. இப்போ நான் யாரோ யார் என்ன சொல்ல? எல்லாரும் பிளட் ரிலேஷன். மை சன், மை ஃபாதர், மை ஒய்ஃப், மை சிஸ்டர், மை பிரதர். எதுக்கு? இந்த உடம்புக்கு தான். இந்த உடம்பே இல்லை அப்படின்னு ஆச்சுனாக்க எல்லா ஆத்மாவும் ஆத்மா பூரா ஒரே ஆத்மா. அந்த ஆத்மா அதுக்கு பொறுத்த மட்டும் எல்லாம் எது எதுன்னு தெரியும். அப்போ தெரியச்சு அதுகளுக்கு எந்த விதமான எதுவும் குறைபாடு ஏற்படுறது காரணமே இல்லை. சரியா? புரியுதா? ஏதாவது சந்தேகம் உண்டா? ஆமா வெற்றி, சந்தேகம் உண்டா? இல்ல சுவாமி, கிளியரா இருக்கு. உமா உங்களுக்கு? இல்ல சுவாமி. ஜமீலா? இல்லை சாமி, இல்லை புரியும். இதனால வேதத்தில் சொன்ன எல்லா வாக்கியங்களையும் ஒருங்க விடுறதுக்கு எம்பெருமானாரால தான் முடிகிறது. இப்ப நமக்கு என்னெல்லாம் தெரியாம இருக்கோ இதெல்லாம் அப்ப பூரா தெரியும். ஆக்சுவலா சொல்ல போனாக்க இந்த உலகியல் சாஸ்திரங்கள் எல்லாருக்கும் தெரியும். சில பேருக்கு மேத்தமெட்டிக்ஸ் சொன்னா ஓடியே போயிடுவாங்க. ஆனா சில பேருக்கு கணக்கு காமர்ஸ் சொன்னா அவகிட்டே வரமாட்டார். ஆனா இந்த ஆத்மாவுக்கு அந்த உண்மையான நிலைமை தெரிஞ்சுதானாக்க எந்த ஒரு படிப்பும், லௌகிகமான படிப்பு ஒரு பெருசாக இருக்காது, உப்புன்னு ஊதி போயிடும், ஊதிடலாம். அங்கே போனதுக்கு அப்புறம் இதெல்லாம் படிப்பாகவே தோணாது. நம்ம வீட்டில் இருக்க பெருக்கிறதுனால தூசி இருக்கு பாருங்க, அந்த மாதிரியா போயிடும். ஏன்னா அனுபவிக்கிறதுக்குன்னு அங்கே இருக்க பரமானந்தமான பகவான் இருக்கிறதுனால இதெல்லாம் ஒரு பெருசாகவே தோணாது. சுவாமி அவுடுலோமி அவரு அத்வைதியா? எப்படி புரிஞ்சுக்கிறது? அத்வைத கருத்தை சொல்றாரு. சங்கரரும் தனியா சொல்லல. அவர் இந்த மாதிரி அத்வைத கருத்தை சொன்னாலும் பார்த்துட்டு தான் அது அவருடைய வழியை தான் அவர் சொல்றாரு.
ஒட்டுலோமி அத்வைதி தான். அது மட்டும் இல்லாம அவர் சொல்றது வந்து நம்ம இந்த சொன்ன பாருங்க, கைவல்யம் சொன்ன பாருங்க, ஞானம் ஞானம் மட்டும் உடையது, தன்னுடைய ஞானத்தை தானே அனுபவிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றது பாருங்க, அந்த கருத்துக்கு வலு சேர்க்கிறது அது. ஓ இவரு இப்ப காசகிருஷ்ணர் வந்து இப்ப விசிஷ்டாத்வைதத்தை சப்போர்ட் பண்றாரு. காசகிருஷ்ணர் வந்து அவரும் ஜெய்மினியும் ஒன்னா சேர்ந்து தான் மீமாம்சா சாஸ்திரம் எழுதினாங்க. காசகிருஷ்ணர் அவர் அபிப்பிராயப்படி விசிஷ்டாத்வைதம் தான் அப்படின்னு சொல்றாரு. ஜெய்மினி மீமாம்சா தான். அவர் விசிஷ்டாத்வைதத்தை சொன்னாலும் சரி, அவர் சொல்றாருனாக்க எல்லாம் குணங்கள்கள் எல்லாம் என்ன, எல்லாம் யாகம் பண்ணாலும் சரியா போடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அவர் தான் அபிப்பிராயம் சொல்றார். இவ ரெண்டு பேருமே காசகிருஷ்ணரும் சரி ஜெய்மினியும் சரி ரெண்டு பேரும் வியாசருடைய சிஷ்யர்கள் தான். அவுட்டுள்ளமே வியாசருக்கு முந்தினவர் தோன்றது. சுவாமி, எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. இந்த சூத்திரங்கள் வந்து இந்த சூத்திரங்கள்ல வந்து இந்த 3 சூத்திரம் சொல்றது இல்லையா? ஒண்ணு வந்து ஜெய்மினி சொன்னார்னு சொல்றது, இன்னொன்னு அவுடுலோமி சொல்றாரு சொல்றது, மூன்றாவது வந்து இந்த அவரே பாதராயணர் தானே சொல்ற மாதிரி சொல்றாரு. அவர் வந்து இது 3 தனித்தனியா பண்ணும் பொழுது ரெண்டும் அந்த முதல் இருக்கிற ரெண்டையும் ஒட்டி அவர் சொல்ற மாதிரி சொல்லல. இவர் வந்து பாதராயணர் என்ன சொல்றாருன்னா, இவ்வாறு இரண்டாவது நிலையை கொண்டாலும் அது முதல் நிலைக்கு மாறுபட்டதில்ல நான் சொல்றேன்னு சொல்லாம பாதராயணர் வியாசர் நிரூபிக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த 3 படிக்கும் பொழுது 3மே தனித்தனியா இருக்கிற மாதிரி இருக்கு. இவர் இந்த 3வது வந்து இந்த ரெண்டையும் சேர்த்து சொல்ற மாதிரி. 3 தனித்தனியா இருக்கு. ஒன்னு சாந்தோக்கியத்திலையும் மற்ற 2 பிரகதாரணத்துல வெவ்வேறு இடத்துலயும் இருக்கு. அவ அந்த ஒரு இடத்த மட்டும் பார்த்துட்டு அவ சொல்றா, நீங்க பை சான்ஸ் நீங்க ஏதாவது எழுதுறீங்க வச்சுங்க, ஒரு புக் எழுதுறீங்க வச்சுக்கோ, எழுதி நீங்க ஒரு பேப்பர் ரிவ்யூக்கு அனுப்புறீங்க. என்ன நாங்கள் புக்கை முழுக்க படிக்க மாட்டாங்க, ஒரு ட்ராண்டம் இதை பக்கத்து பட்டுவாங்க, அதை படிச்சுட்டு தன் கருத்தை எழுதிடுவாங்க. அதில் நம்ம என்ன பண்ணிருப்போம், பூர்வபக்ஷம் சொல்ற மாதிரி சொல்லியிருப்போம், அதை எழுதியிருப்பாங்க. எனக்கு முதல்ல சீபாஷம் புக்கை படிச்சுட்டு வேதாசங்கரம் படிச்சு புக்கை படிச்சுட்டு எழுத அப்படிதான் எழுந்தேன். நான் என்ன சொல்ல என்ன செய்யணும், அதுக்கு நேர எதிர்ப்பதமா இருக்கு. அது சொன்னது எல்லாம் வினைப்படி தான் நடக்கும் அப்படின்னு இதை எழுதிட்டு போயிட்டோம். ஏன்னா அதுல எல்லாம் முந்தின இதை சொல்லிட்டே வர, இல்லை வந்து இது சரியில்லை, இது தப்பு, இது இப்படித்தான் இருக்க முடியும் அப்படின்னு பின்னாலும் சொல்றார். அதை படிக்கல, அதனால வருது. புரியுதாமா சுவாமி? புரியுது. பட் இந்த சூத்திரத்தினுடைய அமைப்புல வந்து அந்த 3வது அவர் சொல்றாரு இல்லையா, பாதராயணர், அவர் இந்த ரெண்டுமே ஒட்டி இது ரெண்டுமே தனித்தனியா இருக்க முடியும் சொல்ல வராருன்னு சொல்றாரு. அவளை அப்படி ரெண்டுமே சரி, சரி அவர் சொல்றது சரி. ஏன் இருக்க முடியாது? அவர் என்ன சொல்ற, இவர் வந்து இவர் அவுட்டுலோமி ஞானம் மட்டும்தான் அப்படிங்கிறார், இல்ல. அவர் குணம் மட்டும்தான் அப்படிங்கிறார், இல்ல. குணத்தோடு சேர்ந்த ஞானம் அப்படிங்கிறாரு. ஓகே ஓகே சார். அதாவது அவர் வந்து பாதராயணர் அவருக்கு முன்னாடி இருந்த கருத்துக்களையும் சேர்த்து தொகுத்து சொல்ற மாதிரி இருக்கு இல்லையா? ஆமா ஆமா ஆமா. அதாவது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்க, நம்ம வந்து மாற்று கருத்து வந்து அதை மறுக்கிறது இல்லை, வெகுமெண்டா அதோட சண்டை போடுறது இல்லை. மாற்று கருத்து எடுத்துக்கிறோம், எடுத்துட்டு அதை ஆன்சர் பண்ணோம். நம்ம முதல்லேருந்து பார்த்தோம் பாருங்க, முதல் அத்தியாயம் முதல் சூத்திரத்துக்கு பதில் சொல்ற செய்ய சங்கரனுடைய அத்வைதத்தை முழுக்க அழகா சொன்னார். மகாபூர்வபக்ஷம்னு ஞாபகம் இருக்கா? அந்த கருத்தை பூரா சொல்லிவிட்டு நமக்கு அதை படிச்சுன்னு வச்சா பார்த்தீங்கன்னாக்க, அது எஸ்பெஷலி ஒரிஜினலை படிச்சிங்கனாக்க, ஓ ராமானுஜன் அத்வைதத்தை சொல்றாரு போட்டிருக்குன்னு தோணும் நமக்கு. ஆனா அப்புறம் கேட்டகாரிகளா ஒவ்வொரு பாயிண்டா மறுத்துன்னு வர. எங்க சுவாமி சொல்லுவார், அவர் அங்க சான்ஸ்கிரிட் காலேஜில் படிக்கிறச்ச அத்வைத வேதாந்தம் எழுதுறா இல்லையா, அவ வந்து இந்த மகாபூர்வபக்ஷம் தான் படிச்சுட்டு போகலாம். ஏன்னா அவளுக்கு ஈஸியா இருக்கும் ஆன்சர் பண்றதுக்கு, அதுக்கு நேச்சுரல் மாதிரி இருக்கணும். அது மாதிரி
அதை ஏன்னாக்க எதிராளியோட கருத்தை நம்ம முழுமையா புரிஞ்சுட்டா தான் நம்ம அதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். குமாரில பட்டர்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் பெரிய மீமாம்சகர். அதனால இந்த சடங்குகள்ல நேர நம்பிக்கை உடையவர். அவருக்கும் ஜெயினர்களுக்கும் கொஞ்சம் வாக்குவாதம் வந்தது. இவரால் ஜெயினர்களை வெல்ல முடியல. இதுக்காக என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் நான் ஜெயினராக கன்வெர்ட் ஆனார். கன்வெர்ட் ஆகி ஜெயினர்கள்ட்டேருந்து அதை பூரா கற்றுண்டார். நன்னா கற்றுன்னு முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவளுடைய இதெல்லாம் அவர்களுடைய அந்த வீக்னஸ் எல்லாம் தெரிஞ்சுது. அப்புறம் திரும்பி ரீகன்வெர்ட் ஆகி அவர் அவள்கிட்ட ஆர்கியூ பண்ணி அவர் சொன்னதெல்லாம் தப்பு அப்படின்னா உடனே என்ன பண்ணான்னாக்கா அவள் எல்லாரும் அவரை ஒரு பெரிய இதுலேருந்து மலையிலேருந்து தள்ளி விட்டுட்டான். தள்ளி உடச்சே கீழே விழுந்து அவர் என்ன பண்ணினாருனாக்க, நான் படித்த வேதம் சத்தியமாக இருந்தேன்னா எனக்கு எந்த அடியும் படப்படாதுன்னுட்டு. ஆனால் அவருக்கு அடிப்பட்டது. அவருக்கு கோபம் வந்துடுது. ஆனால் படித்த வேதம் சத்தியம் வந்தால் படப்படாதுன்னு சொல்லுங்க. அதுக்கு போய் விசாரிச்சார். சொன்னார் அவர், நீ நான் படித்த வேதம் சத்தியம், எனக்கு அடிப்படாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன்னா அவனுக்கு அடிபட்டிருக்காது. நான் படித்த வேதம் சத்தியமாக இருந்தால் எனக்கு அடிபடப்படாது, இது சந்தேகம் வந்து அதுக்காக அடிபட்டது அப்படின்னு. அப்புறம் என்ன பண்ணாருனாக்க, மீமாம்சாசத்தை நிலநாட்டி விட்டு தான் ஒரு ஆச்சாரியனுக்கு பண்ண துரோகத்துக்காக அதுக்கு என்னடா பனிஷ்மெண்ட்டுன்னு பார்த்தாக்க தூஷணாகினி. தூஷணாகினின்னா தெரியுமா? உமி இருக்கு பாருங்க, இந்த காலத்துலாம் உமிச்சாம்பல் போடுவா பல் தேய்க்கிறதுக்கு, தெரியுமா? உமிக்கறி. அது மாதிரி ஒரு பெரிய பள்ளம் வெட்டி அது நிறைய உமியை போட்டு அதில் ஒரு நின்று கழுத்து மட்டும் உமியை போட்டுட்டு அதில் கொஞ்சம் நெருப்பு அந்த ஓரத்தில் வச்சிட வேண்டியது. அது கொஞ்சம் 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 கொஞ்சமாக எரிஞ்சிட்டு வருது. முழுக்க எரிஞ்சிட்டாலும் பரவாயில்லை, கொஞ்சம் கொஞ்சமாக இது ஒரு துரோகம் பண்ணினாக்க அதுக்கு இதுதான் தண்டனை விட்டு தண்டனை தான் அனுபவிச்சான்னு சொல்லுவான். புரியுது சுவாமி. அதாவது இவரு பாதராயணரே அதே மாதிரிதான், அதே அதை ஒட்டியே ராமானுஜரும் இதே மாதிரி எல்லாருடைய பட்சமும் வச்சுட்டு என்ன சொன்னாரோ அதான் ராமானுஜர் சொல்றாரு. ஸ்ரீ வைஷ்ணவத்துல முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் கேட்டு பின்னோந்து தாமுதனை பேசாமேன்னு விட்டு எம்பெருமானார் போதாயன விருத்தி எடுக்கிறதுக்காக போனதுக்கு காரணமே இதுதான். நான் பண்ணினேன்னு இருக்கக்கூடாது, ஸ்ரீபாஷ்யம் ராமானுஜர் பண்ணிதான் இருக்கக்கூடாது. ஸ்ரீபாஷ்யம் பண்றதுக்கு முன்னால் அத்தாரிட்டி இருக்கு. எங்க இருக்கு? போதாயனர் பண்ண போதாயன விருத்தி இருக்கு. அதுக்கு துணை சேர்க்கறதுக்காக 4000 தீப பிரபந்தம் இருக்கு. 4000 தீப பிரபந்தம் வந்து இதுக்கு வந்து ஸ்ரீபாஷ்யத்துக்கு துணையா வச்சுக்க முடியாது. ஏன்னா இது வேற மொழியில் இருக்கு, அது வேற மொழியில் இருக்கு. அது மட்டும் இல்லை, இவர் ரிஷிகள்லாம் குரூப்ல சேர்ந்தது இல்லை. இதை ஒத்துக்க மாட்டான் மற்ற பேர். மற்ற பேர் நம்மக்குத்தானே படிக்க வேண்டியது. நம்ம தான் வேணும்னா படிச்சுட்டு போயிடலாமே. அப்படி இல்லையே. அப்போ என்ன பண்ணணும்னாக்க வேதத்தால் வேதத்துக்கு சம்மதமாக இருக்கணும். அதுக்காகத்தான் போய் போதாயன விருத்தி எடுத்துன்னு வந்து அதை பேசிக்காக வச்சுக்கிண்டு அது மேலே தான் அவர் இதை எழுதினார். இதனுடைய தீப பிரபுத்தம்லாம் வச்சுக்கிண்டு அதுதான் சுவாமி தேசிகன் சொல்றதே சொல்றார். தெளியாத மறைநிலங்கள் தெளிகின்றோமே. இவருடைய தமிழ் மறைகளை ஊதினா அது சொன்னாக்க இதெல்லாம் இதுல வேதத்தை தெரியாம இருக்கோ, உபநிடத்துல ஸ்ரீபாஷை தெரியாம இருக்கோ, அதெல்லாம் இது தெரிஞ்சுட்டோம் நம்ம அப்படிங்கிறாரு. சுவாமி நன்றி சுவாமி. வேற டவுட்ஸ்? சுவாமி, இது ஜஸ்ட் டு சம்மரைஸ், இப்போ வந்து எல்லாருமே வேதவியாசருடைய ஸ்டூடெண்ட் தான், அவளுடைய டிசைபிள் தான். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்போ ஒவ்வொரு டிசைபிளும் வந்து மீமாம்சை இல்லை ஞானம் இன்னும் என்னென்னமோ வந்து அவங்க வந்து பண்றாங்க. இதெல்லாம் வந்து கால சூழ்நிலை, அதுக்கப்புறம் வந்து அங்கிருந்த பீப்புளுடைய மைண்ட் செட், அதுக்கேற்ற மாதிரி வந்து இதெல்லாம் இன்சிஸ்ட் பண்ணலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஆதிசங்கரருடைய தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துக்கு அது தேவைப்பட்டமா இருந்தது. ஏன்னா வேதமே வந்து இல்லாம போன அதை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக ஏதோ ஒரு அவருடைய ஆக்டிவிட்டிஸ் அதெல்லாம் அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து ராமானுஜர் வந்து அதை வந்து எல்லாம் சரியா பண்ணி கொடுத்தார். அந்த மாதிரி வந்து இந்த பிரம்மசூத்திரத்திலே கூட டிஃப்ரெண்ட் ஆஃப் டேஸ்ட் இல்லைன்னா வந்து அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து எப்படின்னாக்க சங்கரருக்கு முன்னால் இருந்த காலம்,
ஜைன பௌத்த மதங்கள் தான் இருந்தது. பிரம்மம் கிடையாது, உலகமே சூன்யம், சர்வம் சூன்யம் அப்படின்னு பௌத்தனும், இல்லை உலகம் டிரான்சிஷன், இதில் ஒன்றும் யாரும் படைக்கிறது கிடையாது, அழிக்கிறது கிடையாது, போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் மாற்றணுங்கிறதுக்காக பிரம்மம்னு ஒன்று உண்டு அப்படிங்கிறது ரொம்ப சிரமப்பட்டு தான் ப்ரூவ் பண்ணிட்டு சங்கரர். ஏன்னா அப்போ இது எல்லாத்தையும் சொன்னாக்க அதுக்கு புரியாது. இப்போ முதல்ல குழந்தைக்கு பாடம் சொல்லி கொடுக்குறோம், கூட்டல் தனியாக போடும் 43 ஒரு 22 சேர்த்து 2 3 5 10 கூட்டினா 10க்குள்ளே வர மாதிரி போடுறோம். 2 3 5 2 4 6 பார்த்தியா 65 அப்படின்னு போடுறோம். அப்புறம் தான் 43 + 29 அப்படின்னு போட்டோம்னாக்க 9 3 12 போக 1, அப்புறம் 1 2 3 3 4 7 அப்படின்னு அப்படி போடுறது. அந்த மாதிரி முதல்ல நமக்கு ஈஸியாக பண்ணி கொடுத்தது ஒரு 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 பேஸ்மெண்ட் அமைச்சு கொடுத்தது சங்கரர். இதே மாதிரி ராமானுஜர் அமைக்கிறதுக்கு காரணமாக இருந்ததுன்னாக்க 4000 தீபபிரபந்தம் மட்டும் இல்லாமல் இந்த காலத்தில் தமிழ்நாட்டில் வழங்கி இருந்த பிரின்சிபல்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஏன்னா இந்த ஸ்ரீபாஷத்தோட கருத்து பாருங்க, சித்து அசித்து ஈஸ்வரன், இந்த மூணு கான்செப்ட் சங்க நூல்கள்லேருந்து இருக்கு. பரிபாடல் விவரமாக சொல்லப்பட்டிருக்கு. அது மொத்த எல்லாம் சொல்லியிருக்கு. அதனால அது இதனுடைய இன்ஃப்ளூயன்ஸு ராமானுஜருக்கு இருந்தது. அதை ப்ரூவ் பண்ணுறது எப்படி? எனக்கு தெரியறது இவன் தான் திருடன்னு தெரியறது சுவாமி. ஆனால் ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன வழி? எங்கேயாவது சிசிடிவி கேமரா இருக்கா, அவன் பார்த்தானா ரெட் ஹேண்டில் பிடிக்க முடியுமா? அப்போ தான் பார்க்க முடியல, நான் ப்ரூவ் பண்ண முடியாது. இதுக்காக அதுதான் இது போதானபத்தி கொடுத்தான். ஆனால் இதே மாதிரி மத்வர் எழுதிச்சு என்ன பண்ணினார்னாக்க, மத்வர் கர்நாடகா, அது நார்த் கர்நாடகா, இங்கே ஸ்ரவணபெல்கோலா அந்த ஏரியா இருக்கு பாருங்க, அந்த ஏரியாவில் இன்றைக்கும் கூட சமணர்களுடைய ஆதிக்கம் தான் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் சமண மதத்தினுடைய கருத்துக்கள் அதில் பார்க்கலாம். முக்கியமாக என்னன்னாக்க, ஆத்மா எந்த உடல் இருக்கோ அந்த உடல் பெருசு, ஆனையோடைய ஆத்மா ஆனை சைஸு, எறும்போட ஆத்மா எறும்பு சைஸு அப்படிங்கிறது. அப்போ என்ன அது? அந்த மாதிரி ஒரு பிராணி அப்படி இருந்ததுனாக்க, அவனுடைய ஏதாவது ஒரு பகுதி வெட்டப்பட்டதுனாக்க என்ன ஆகும்? இப்போ ஆத்மா வெட்டப்பட்டதுன்னு ஆகுமா? இப்போ எனக்கு என் கை வெட்டப்பட்டுனாக்க ஐ கேன் லிவ். அப்போ ஆத்மா போயிடாதே. அப்போ ஆத்மா வெட்ட முடியும்னு ஆயிடுறது இல்லையா? அதுக்கு அவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ஆனால் அந்த காலத்தில் அந்த நம்பிக்கை இருந்ததுனால அதை ஒட்டி அவர் எழுதிட்டாங்க. புரிஞ்சுதா? அதனால என்விரான்மெண்ட்ஸ் டூ பிளே எ பார்ட் இன் தீஸ் திங்ஸ். சேவை எடுத்துட்டியா? சரி, கூட்டிட்டு போயிடு. அதனால அது இன்ஃப்ளூயன்ஸ் நிச்சயமா இருக்கு தான் இருக்கு. நீங்க எந்த மதங்களும் எடுத்துக்கலாம். நீங்க இப்போ ஏன் இஸ்லாம் வயலண்டா இருக்கு? ஏன்னா அது தோணிய இடம் டெசர்ட், தண்ணி கிடையாது, ஈரம் இல்லாத நெஞ்சம் உள்ளவர்கள். அதனால தான் இங்கே குரானில் பார்த்தாலும் என்ன சொல்கிறாருனாக்க, நபி யாரெல்லாம் அந்த மதத்தை நம்பலையோ அவள் எல்லாரையும் ராத்திரியில் போய் இன்னும் நீ சேரியா இல்லை சாரியான்னு கேட்டு பண்ணியிருக்காரு. அது இன்னும் கண்டினியூ ஆகுது, வேற ஒன்றும் இல்லை. இவரை பொறுத்த மட்டும் பாருங்க, ஜீசஸ் கிரைஸ்தை பொறுத்த மட்டும் பாருங்க, பார்த்தீங்கன்னாக்க அந்த அதில் அவள் மெயின்லி அவங்களுடைய மூளை ஆடு மேய்க்கிறது, மீன் பிடிக்கிறது, பூரா அந்த ஃபேபிள்ஸ் பூரா அந்த மாதிரி அதை பொறுத்து தான் இருக்கும். அதனால நம்ம பொறுத்த மட்டும் எந்த மதமும் அதனுடைய என்விரான்மெண்ட்டை பொறுத்து தான் இருக்க முடியும். நம்ம பொறுத்த இந்து மதத்தில் பார்த்தீங்கன்னாக்க, நல்ல காரியம் பண்ணாலும் சரி கெட்ட காரியம் பண்ணாலும் சரி குளிச்சுட்டு வா ஆசீர்வாதம் பண்ண சொல்ல முடியும். இஸ்லாமில் போய் சொல்லணுங்க, எங்கே சகாரா பாலத்தில் எங்கே போய், இதில் போய் அரேபியா பாலத்தில் எங்கே போய் குளிக்கிறது, அதுக்காக வஜ்ஜி பண்ணிக்கிறது தான் அவள். அதே மாதிரி அவள் எல்லாரும் கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க அதில் குளிர் பிரதேசம், அது போகிற காலில் ஷூ இல்லாமல் போய் சர்ச்சுக்கு போகணும்னு சொல்ல முடியுமா? அதே மாதிரி திஸ் இஸ் மை பிளட் அப்படின்னு பயிரை கொடுக்குறார் எல்லாரும் சாப்பிட சொல்லி. தட் இஸ் பாசிபிள். இங்கே நமக்கு முடியுமா? அது இங்கே தேவையில்லை. ஆகவே என்விரான்மெண்ட்டும் அந்த பீப்புளையும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் மதம் இருக்க முடியுமே தவிர்த்து அது இல்லாமல் இருக்க முடியாது.
வேற டவுட் ஏதாவது போதாயன விருத்தி நம்ம சொல்லுங்க. ஆஹ் போதாயன விருத்தி விசிஷ்டாத்வைத பரமா தான் இருக்குது. சிட்டாபுரம் அது ஒரே காப்பி தான் இருக்குதுதான், அதுவும் அங்க காஷ்மீரத்துல தான் இருக்குதுதான். அதை யாராவது படிச்சாக்க அப்ப ப்ரிவேலண்ட் அதுடைய அத்வைதம் அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறதுக்காக அதை அவர் வந்து பிடிக்கின்னு போயிட்டாங்க. அவர் அதை எம்பெருமானார் எம்பெருமானார் ரீரைட் தான் பண்றாரு. ரீரைட் தான் பண்றாரு எம்பெருமானார் அண்டர் தி கைடன்ஸ் ஆஃப் போதாயனர். முதல்ல ஆரம்பிச்சே பார்த்தோம். போதாயனர்னு சொல்லியிருந்தாரோ பகவத் போதாயனர் சொல்லியிருந்தது தான் நான் திருப்பி சொல்றேன்னு சொல்றாரு அவர். எம்பெருமானார் சாதாரணமா இருக்கிற இன்டெலிஜென்ஸோட ஜாஸ்தி இன்டெலிஜென்ஸ் உள்ளவர். அவருடைய ஐக்கியூ எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 150க்கு மேல இருக்கும் போல. வேற ஒன்று இந்த சிம்பிள் எக்ஸாம்பிள் சொன்ன பாருங்க, கப்பியாசம் சொன்ன பாருங்க. அதே மாதிரி அக்னி தான் பிரம்மா அப்படி பிரம்மம் அப்படின்னாக்க அக்னிங்கிறது எப்படி பிரம்மமா இருக்கும் தெரியுமா? அக்னி சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னாக்க அக்ரம் நயதி இது அக்னி. இதனுடைய இலக்கணம் அந்த சூத்திரம் அது இவனுடைய. அதனால அவருக்கு சம்ஸ்கிருத இலக்கணம் கரதலையா தெரிஞ்சிருக்கு. அதை வச்சுட்டு இது இப்படி இருக்க முடியாது, வேத சொற்களை குற்றம் கண்டுபிடிக்க கூடாது, அதெல்லாம் உண்மை, மாறவே மாறாது. அப்போ நம்ம சொல்றதா குத்தம் இருக்கணும், நம்ம சொல்ல என்ன குத்தம் இருக்கணும்? நான் இப்போ உங்களை இப்படி இப்படி ஒரு விரலை காமிச்சு குத்தம் சொன்னேனாக்க 3 விரல் என்ன காமிக்கிறதே? ஆனா இதுல என்ன குத்தம் இருக்குன்னு பார்க்கணும். எந்த கிளியர் பண்ணா நம்ம மொத்த பேர் குத்தம் சொல்ல முடியும். அதுதான் எம்பெருமானோடைய நோக்கம். அதனால்தான் இன்னைக்கும் இந்த டில் டேட் யாருமே இந்த சீவாஷியத்தை பூர்வபட்சமா பண்ணி இதுக்கு எகென்ஸ்டா யாரும் வேற பாஷ்யம் பண்ணல. இதை ஒட்டி சிவபரமா நீலகண்ட பாஷ்யம் வந்திருக்கு. இவர் அப்பய தீட்சர் நவமயூக மாளிகான்னு விசிட்டாதிபதி பாஷ்யம் பண்ணியிருக்கார், சிவபரமா பண்ணியிருக்கார். ஆனா ஒத்தராவது இது ராமானுஜருடைய பாஷ்யம் தப்பு, இந்த விதத்துல தப்பு, இது இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு இது மட்டும் யாரும் பண்ணல. ஏன் எத்தனையோ அத்வைதிகள் வந்திருக்கா, அவ திருப்பி திருப்பி சங்கருடையதே பண்ணிட்டு இருக்காள். அதை ஒத்தராவது இதை எடுத்து பண்ணல. அந்த உங்களுக்கு அந்த 8 இதுக்கு அந்த இதுல எடுத்துன்னு பண்ணீங்கல்ல, ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி எம்பெருமானார் விஷ்ணுவை பரதெய்வமா எடுத்ததுக்கு காரணம் ஜஸ்ட் அட் ரேண்டம் இல்லை. வேதத்தில் என்ன சொல்லியிருக்கு அது எல்லாத்தையும் எடுத்து ஆராய்ச்சி பார்த்துட்டு தொகுத்து அப்ப இதனால பண்ணக்கூடியது விஷ்ணுவா தான் இருக்க முடியும். அது வேதமே சொல்றது. இதுல தேவதைக்குள்ள ரொம்ப தாழ்ந்தவன் அக்னி. கடைசி விஷ்ணு ரேவ பவத்தின்னு முடிகிறது. ஆகவே இதெல்லாம் வச்சுன்னு தான் சொல்றேன். மற்ற தெய்வங்கள்ட்ட இருக்கு, எல்லா தெய்வங்களும் இருக்கு. அதாவது அது தெய்வத்துக்குள்ள வெஸ்டர்ட் பவர்ஸ் உண்டு, அதெல்லாம் தர முடியும். அதெல்லாம் தவறு ஒன்றும் இல்லையே. வைஷ்ணவனா இருக்கேன் நான் அபிப்பிராயப்படுறியா? மோட்சம் வேணுமா வைஷ்ணவனார்? இல்லை எனக்கு உலக புகழ் வேணும், ஞானம் வேணும், பண்டாட்டி பிள்ளை வேணும், செல்வம் வேணும்னா நீ வேற அதுக்கு இது இடம் இல்லை. அது பகவத்கீதையில மோட்சத்துக்கு தான் சாஸ்திரம் சொல்றதே தவிர்த்து மேனேஜ்மெண்ட் டெக்னிக்கெல்லாம் சொல்லலை. நம்ம வேணா இஷ்டத்துக்கு ஏதாவது வளர்ச்சி பண்ணிக்கலாமே தவிர்த்து ஸ்ரீ வைஷ்ணவம்னாக்க மோட்சம் ஒன்னையே குறியா உள்ளது. அதனாலதான் இதுக்கு வர ஆற்றல் ரொம்ப கம்மியா இருக்கும். பர்சன்டேஜ் எடுத்து வச்சுங்க. ட்ரூ ஸ்ரீ வைஷ்ணவஸ் பார்த்தீங்கன்னாக்க இட் பி லெஸ் தென் 1%. சரியா? ஓகே சுவாமி, புரியுது. வேற சுவாமி ஃபைனலா அடியனுக்கு ஒரு கொஸ்டின் சுவாமி. இப்போ இஸ்கான்ல பாத்தீங்கன்னா இப்போ பிரம்மசூத்திரத்துக்கு அவ கோவிந்த பாஷ்யம் அப்படின்னு சொல்றா. அந்த கோவிந்த பாஷ்யம் பாத்தீங்கன்னா அவங்க சொல்ற அந்த டீடைல்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ பாதராயர் எழுதின பாஷ்யம், அதுக்கப்புறமா
ஸ்ரீபாஷ்யம், அப்புறம் சங்கரருடைய பாஷ்யம், இதெல்லாம் வச்சுட்டு அந்த கோவிந்த பாஷ்யமும் வச்சுட்டு பிறகு எல்லாம் தள்ளிட்டு கோவிந்த பாஷ்யம் தான் வந்து டாப்பா இருக்கு அப்படின்னு வந்து அவ சொல்றா. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய தத்துவம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது மட்டும் எனக்கு புரியல சுவாமி. ஒரே சமயம் ஒன்றும் வேறுபாடும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வந்து விசிஷ்டாத்வைதத்துல என்ன சொல்றோம்னா, ஆத்மா பகவானின் பகுதி, பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் அப்படின்னு சொல்றோம், அவரையே சார்ந்ததுன்னு சொல்றோம். ஆனா அவங்களுடைய ஆத்ம பரமாத்மா டெஃபினிஷன் சொல்றச்ச ஒரே சமயம் ஒன்றும் வேறுபாடும் அப்படின்னு சொல்றா. அது எப்படி புரிஞ்சுக்கிறதுனே புரியல சுவாமி. அதான் சுவாமி, அதுலயே பரிணாமவாதி இல்லையா, அத்வைதியிலேயே யாதவ பிரகாஷ் பரிணாமவாதி. ஒரு பாம்பு இருக்கு, தலை இருக்கு, வால் இருக்கு, நடுவில் உடல் இருக்கு, அதுதானே பாம்பு தானே அது. ஆமா. இப்ப என்ன ஆகுதுனாக்க பிரம்மத்துக்கு மாறுபாடு உண்டுன்னு சொல்றாவ. பேசிக் எட்டிக்ஸ் என்ன, பிரம்மம் வந்து மாறுபடாதது, பிக்சட், சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்ம, இதுக்கு மாறுபடப்படாது. நம்பினா நம்புங்க நீங்க, அப்படித்தான். இன்னொன்னு அவ என்ன பண்ற, கண்ணன் தான் முழு முதல் கடவுள், ஆமா, நாராயணன் அவனுடைய அவதாரம்ங்கிற எஸ், அப்படிதான் சொல்றா. அத்தாரிட்டி. நான் என்ன வேணா சொல்லலாம், என்ன பொறுத்த மட்டும் எங்காத்துல இருக்க அந்த ரங்கநாதர் இவர் தான் முழு முன்னுதல் கடவுள்னு சொல்லலாம், தாராளம் சொல்லலாம். நான் என் நம்பிக்கைன்னு சொன்னாக்க யாரு, ஏன் உன் நம்பிக்கைன்னு யாரும் கொஸ்டினே பண்ண முடியாது. ஆனா ஐ ஷுட் பி ஏபிள் டு ப்ரூவ் இட். இன்னொன்னு, இந்த பிலோசாபிக்கல் எட்டிக்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும்னாக்க தே ஷுட் பி டைம் ப்ரோவன். 2 நாளைக்கு இருந்துட்டு 3ஆவது நாளைக்கு எல்லாம் போறது இல்லை. புத்த மதம் எவ்வளவு வேகமா பரவித்தோ அவ்வளவு வேகமா அழிஞ்சு போயிடுது. சமண மதம் இதோட போயிடுது. நாள் எத்தனை நாளா இருந்தாலும் மாறாம அதே பிரின்சிபலோட இருக்கக்கூடிய மதம் எதுன்னு எடுத்துங்க. இன்னைக்கு எடுத்துட்டா ஆக்சுவலி அத்வைத விசிஷ்டாத்வைதம் துவைதம் தான். அதனால நம்ம வந்து ஒருத்தருடைய இண்டிவிஜுவல், நீங்க என்ன நினைப்பீங்க, எங்களுக்கு குலதெய்வம் ஏதோ ஒன்று XYZ, அதுதான் குலதெய்வம், நீங்க போவீங்க. சொல்ல அது எப்படி குலதெய்வம் ஆகும், எங்களுக்கு இதுதான் குலதெய்வம் அப்படின்னு உங்களுக்கு நீங்க வச்சு தாராளம் வச்சுக்கோங்களா, வேண்டாங்கிற. அதனால இதை வந்து இந்த கான்ட்ரவர்சிஸ் வச்சு நமக்கு பேசிஸ் வேதம். இந்து மதத்துல எல்லா காஸ்ட் சப்காஸ்ட் எல்லாமே பேஸ்ட் ஆன் வேதாஸ். வேதம் சொல்றதை எடுத்துக்கோ, வேதம் சொன்னா ஒத்துக்கோ, வேதம் சொல்லலைனாக்க யூ கேனாட் டேக் இட். அந்த வெற்றி நம்ம அந்த அன்னைக்கு இதை எடுத்துங்க இல்லையா, இங்க வெற்றி. ஆமா சுவாமி, வேதாந்த சங்கிரகம். சரி, அது சரி. அந்த நம்ம இங்க வந்திருந்த போது இதில் எடுத்தது அப்புறம் நீங்க எடுத்துட்டீங்க இல்லையா உங்க பென் டிரைவ்ல. அந்த இதுவா சுவாமி, அந்த ராமானுஜரோட போட்டோஸ் அண்ட் இது தானே? அது ராமன் போட்டோஸ் ஒன்றும், அது கூட ஒரு 2-3 பக்கத்துல நாராயணன் தான் தெய்வங்கிறதுக்கு வேத இதனுடைய கோட்ஸ் எல்லாம் இருந்து பாருங்க, வேத கோட்ஸ் எல்லாம் 2-3 பக்கம். ஓஹோ, தெரியல சுவாமி, அது என்னன்னு அது நீங்க அதுலயே பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே, எல்லாமே எடுத்துருக்குமான்னு பாக்குறேன். ஆமா, எடுத்திருப்பேன். இல்ல அவர் இவருக்கு இன்னொருத்தர் எடுத்தாரு, அந்த இதை ஷேர் பண்ணியிருக்காரு எங்க குரூப்புக்கு. அத பாக்குறேன், அந்த இவர்கிட்ட கொடுத்துருக்கோம். ஒரு விஷயம், பை சான்ஸ் இந்த குரூப்ல ஷேர் பண்ணியிருக்காரு வெற்றி. அது நீங்க பாத்தீங்கன்னாக்க if you can get me a hard copy of it will be better. எனக்கு என்ன பெரிய பிரச்சனைனாக்க இதை தேடி எடுக்கிறதுலாம் எனக்கு தெரியல. எனக்கு அது பிரிண்ட் எடுத்து நாங்க பாக்குறோம் சுவாமி, அது என்னன்றதை நான் உங்களுக்கு அனுப்புறேன். நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதுல வந்து ஒரு 3 பக்கம் தான் இருக்கும். வேத வாக்கியங்கள் எதெல்லாம் வந்து நாராயணன் பரதெய்வம் சொல்றது, எதெல்லாம் சிவன பரதெய்வம் சொல்றது அப்படின்னு சொல்லிவிட்டு 2லயும் ஒத்து பார்த்து இதுதான இது நாராயணன் தான் பரதெய்வம் நிரூபணம் பண்ணிருக்காரு. ஒரு 3 பக்கம் தான் இருக்கும், சின்னதா A4 size கூட இல்ல, பாதி. மாமி அதை பார்த்து சாஃப்ட் காப்பி அனுப்பி விடுங்க மாமி. அப்படியே ரைட், நான் இத இப்ப எடுத்துறேன். இப்ப நான் அந்த இத லிங்க் பார்த்துட்டு என்ன இருக்குன்னு சொல்றேன். ஓகே, ஷூர், எல்லாருமே அனுப்புறேன். எனக்கு ஒரு ஹார்ட் காப்பி அனுப்பிச்சு. ஹார்ட் காப்பி இருந்து எடுத்துறேன் சுவாமி. அவரது நான் ஏன்னா அந்த போட்டோஸ் தான் காப்பி பண்ணேன், மத்த எல்லாமே காப்பி பண்ணேனான்னு தெரியல எனக்கு. அவர் உங்க இவர் சொன்னார் இல்லையா, அங்க இருந்தவர், அத காமிச்சாரு. வெங்கி இல்ல,
அந்த இன்னொருத்தர் இருந்தாரு நாங்க இருந்த போது. சரி, ராஜன். ஆமா, அவர் தான் சொன்னார். அது வரைக்கும் காப்பி பண்ணிருக்கேன். என்னன்னு பாத்துறேன், பாத்துட்டு நைட்டே சொல்றேன். சரிம்மா, நல்லது. ஓகே. எனக்கு என்ன, எனக்கு இது ஆபரேட் பண்ணல ப்ரிஃபிஷியன்சி எல்லாம் கிடையாது. இதை தட்டு வரும், பேசு, முடியும் தான் எனக்கு தெரியும். மொத்தக்கு மேல எதுவும் தெரியாது எனக்கு. மை நாலேஜ் ஆஃப் திஸ் திங் இஸ் வெரி புவர். சுவாமி, இந்த கோவிந்த பாஷ்யத்துக்கு வந்து அவ என்ன எடுத்துக்கிறான்னா 18 புராணங்கள்ல இருக்கக்கூடிய பவிஷ்ய புராணம், அதுக்கப்புறம் பிரம்ம வைவர்த்த புராணம், அதுல இருந்தா நிறைய கோட்ஸ் வந்து அவங்க எடுக்கிறாங்க சுவாமி. ஜென்ரலி ஐ டோன்ட் திங்க் சோ ஃப்ரம் வேதாஸ், ஐம் நாட் சோ ஷுர். பட் அந்த புராணத்துல இருந்து மட்டும் பவிஷ்ய புராணம் அண்ட் பிரம்ம வைவர்த்த புராணம், அதுல இருந்தா வந்து அவங்க வந்து கோட் எடுக்கிறாங்க சுவாமி. இப்போ இன்னொன்னு சுவாமி, அத்தாரிட்டியில எப்படி, அதாவது விட்னஸ் 1, விட்னஸ் 2, விட்னஸ் 3 கிரேட்ல பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் விட்னஸ் வந்து வேதம். கீழே என்ன சொல்றோம் அதை மறுக்க முடியாது, வேதம். அப்புறம் அதுக்கு அடுத்தது இதிகாசம், அதுக்கு அடுத்தது புராணம். புராணம் இஸ் இந்த தேர்ட் கிரேடு. நம்ம ஸ்ரீபாஷ்யத்தில் பார்த்தீங்கன்னாக்க 1-2 இடத்துல விஷ்ணு புராணத்துல 2 பேர் பேசிட்டு தான் கோட் பண்ணியிருப்பார். அது ஒரு சப்போர்ட்டிவ் எவிடன்ஸாக வந்துருக்குது, மெயின் எவிடன்ஸாக வராது. விஷ்ணு புராணத்துல காண்டிக்க கேசித்வச்ச சம்பாஷணம், அதுதான் பிரம்மத்தை பத்தின பேச்சு வருது. அதைத்தான் எடுத்து கோட் பண்ணிருப்பதை தவிர்த்து வேற விஷ்ணு புராணத்திலையோ ஸ்ரீ பாகவத புராணத்திலையோ எடுத்ததே கிடையாது. பகவத்கீதை எடுத்திருக்கார், மற்றது எடுத்தது கிடையாது. அதனால ராமாயணத்தில் எடுத்திருப்பார். அதனால இதிகாசம் வேதத்துல கிடைக்கலாம், இதிகாசத்தில் இருக்கணும். புராணத்துக்கு நம்ம போகக்கூடாது. புராணத்துக்கு போனோம்னாக்க புராணத்துல நோக்கம் என்னன்னா, புராணம் வந்து அது ஒவ்வொரு தேவதையை வச்சுருக்கு. அந்த தேவனுடைய பெருமை சொல்றதுக்கு ஏற்பட்டது புராணம். விஷ்ணு புராணம் நம்பர் 1. அது வந்து பராசரர் என்னுடைய சிஷ்யரான இவருக்கு மைத்திரேயருக்கு சொன்னது. அது என்ன கேட்கிற கேள்வி என்ன தெரியும், அதில் மட்டும் உலகம் எதனால வேலேருந்து தோணித்து, இதுல நிலவரத்து, எதுல போய் முடியும், இதுதான் கேள்வி. இல்லை யாரை பத்தி இந்த இண்டிவிஜுவலை பத்தி சொல்லலை. அதுக்கு வந்து பராசரர் சொல்லிட்டே வர்றார், அது விஷ்ணுவிலிருந்து வந்ததுன்னு விட்டு. ஆனா மற்ற புராணங்களை பார்த்தீங்கன்னாக்க வாயுவை பற்றிய பெருமை சொல்லுங்கோ, வாயுவை பற்றி நான் அறிய விரும்புகிறேன், அக்னியை பற்றி சொல்லுங்கோ அப்படின்னு வருது. அப்போ எனக்கு சப்போஸ் எங்கிட்ட பாலாஜியை பற்றி சொல்லுங்க, என்ன சொல்லுவேன்னா அவர் என்ன எப்படிலாம் தெரியும், இவர் எப்படிப்பட்டவர் எப்படிப்பட்டவர் சொல்ல முடியும். அதான சொல்ல முடியும். அவங்க இல்லாம யார் எக்ஸ்பர்ட் கம்ப்யூட்டர்ல அப்படின்னாக்க நாம சொல்ல முடியுமா? நோ சுவாமி, டெஃபினெட்லி. அதான் புரியுதா? அதனால கேள்விக்கு ஏற்ற பதில் வரணும். அது புராணங்கள் சொல்றச்சு அதுல நிறைய வந்து பயாஸ் இருக்கும். அதனாலதான் எம்பெருமான நார்மலா நம்ம இதுல எடுக்கச்சே பாத்தீங்கன்னாக்க புராணங்களுக்கு கோட்டேஷன் ரொம்ப குறைச்சலா இருக்கும். வைஷ்ணவ கிரந்தங்கள்ல புராணங்களுடைய கொட்டேஷன் ரொம்ப குறைச்சலா இருக்கும். நம்ம சம்பிரதாய கிரந்தம் உள்ள வந்ததுக்கு வரும் பாத்தீங்கன்னாக்க ஸ்ரீ விஷ்ணு புராணத்தை எடுத்துக்குவா, ஸ்ரீ பாகவதத்தை எடுத்துட்டு இருப்பாங்க ஜாஸ்தி. புரியுதா? வேற இதோட முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம் சுவாமி. அடியந்தாசன் சுவாமி. ஆழ்வார் பெருமான அத்தியர் திருவிழே சரணம், ஆச்சாரியன் திருவிழே சரணம், ஸ்ரீராமானுஜாரியாய நம பரமயோகினே யஸ்ருதிஸ்ருத்ராணாம் அந்தர்ஜ்வரம் அசீசம். அடியந்தாசன் சுவாமி. தாசன்